அல்லாஹ் ஹராமாக்கவே இல்லை. அந்த விஷயத்தை ஒரு மனிதன் என்ன செய்கிறான், ஹராம்ங்கிறான். அப்படி சொன்னானேயானால் அதுக்குரிய ஆதாரம் என்னன்னு கேட்காம அவன் மீது கோவப்படாமல் நம்ம என்ன செய்கிறோம் என்றால் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இப்படியான பல விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் முடிவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பேணுதல் என்று பல விஷயங்களை ஹராம்பார்கள். அல்லாஹ் அதை ஹராமாக ஆக்கியிருக்க மாட்டான். இவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா, பேணுதல்ங்கிற வகையில் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது என்று நிறைய விஷயங்களை மார்க்க அறிஞர்களும் சொல்கிறார்கள். மக்களும் அந்த மாதிரியான முடிவில் இருக்கிறாங்க. இதில் இந்த மாதிரி செய்வது பயங்கர குற்றம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு அல்லாஹ் ஹராம் ஆக்காத ஒன்றை ஒருத்தர் ஹராம்னு சொல்வாரேயானால், எத்தனை மதுஹப்ங்கிற பேரில் நண்டு சாப்பிட்லாமான்னு கேளுங்க, ஹராமுன்றுவாங்க. அப்போ ஹராம்னு சொல்வதாக இருந்தால் அது பெரிய ஆதாரம் வேணுமே. இதை ஹராம் ஆக்குற அதிகாரம் அல்லாவுக்கு தானே இருக்குது. எல்லாத்தையும் நமக்குன்னு படைச்சிட்டான். எல்லா மனிதர்களுக்கு ஹலால் என்று அல்ல ஆக்கிட்டான். ஆக்கின பிறகு அதை ஒருத்தர் ஹராம் என்று ஆக்குவாரையானால் அவர் அல்லாவுடைய அதிகாரத்தை தான் கையில் எடுக்கிறார். இது அல்லாவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால் ஹராம் இல்லாத ஒன்றை ஹராம் என்று சொல்வதற்கு ரொம்ப ஆக்கிட்டான். ஹராம் யார் சொன்னது என்ன, அதை ஒருத்தர் ஹராம் என்று அவர் அல்லாவுடைய அதிகாரத்தை தான் கையில் எடுக்கிறார். இது அல்லாவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால் ஹராம் இல்லாத ஒன்றை ஹராம் என்று சொல்வதற்கு ரொம்ப நம்ம என்ன செய்யணும், அச்சப்படணும். ஹராம்னு யார் சொன்னாலும் என்ன ஆதாரம், அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை ஹராமாக்க நீ யார் என்று கேட்கும் அளவுக்கு நமக்கு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவு இருந்தால் மார்க்க அறிஞர்களாக மக்களாக நிறைய ஹராமாக்கி இருக்கிறாங்கல்ல, அந்த விஷயங்கள் எல்லாம் தவறு என்று நம்மளை விளங்கி கொள்ளலாம். ஹராம்னு சொல்வதற்கு என்ன ஆதாரம், ஹராமை நீ ஆக்க இயலாது, நான் ஆக்க இயலாது, அல்லாஹ் தான் ஆக்கணும், அல்லாஹ் ஒரு ரசூல் தான் ஆக்கணும். அல்லாஹ் ஒரு ரசூல் ஹராம் என்று ஆக்காத ஒன்றை நீ ஹராம் என்று ஆக்கினால் உனக்கு அந்த அதிகாரம் தந்தது யார் என்று கேட்கும் அளவுக்கு அதில் நமக்கு தெளிவு இருக்கணும். இதை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இப்படி செய்கிறவங்களை எச்சரிக்கிறான். அதை அல்லாஹ் ஹராமாக்கலை, இவங்களாம் ஹராம்ங்கிறாங்க. இந்த பேணுதலுங்க வட்டி கடைக்காரன் இருக்கான்னு வைங்க, அவன் வீட்டு நிழலில் நிற்கிறது ஹராமும்பாங்க. இது எங்கேருந்து எடுத்தீங்க, இப்படி குர்ஆனில் இருக்குதா, இல்லை, இப்படி ஹதீஸில் இருக்குதா, இல்லை. பேணுதல் பண்ணுறானா, ரொம்ப பேணுதலாக நான் இருக்கோங்கிற பேரில் அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை என்ன செய்கிறது, ஹராம்னு இவங்களாம் ஆக்குறது. நம்ம நல்லதானே செய்கிறோம், பேணுதல் தானே செய்கிறோம் நினச்சிக்கிறது. ஆனால் அது பேணுதல் கிடையாது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிடுவது, அல்லாஹ் எடுக்கிற முடிவை இவங்க எடுக்கிறது. அல்லாஹ்வுடைய பவரை தங்களுக்கு உரியதாக கருதுவதுங்கிற ஒரு பயங்கர குற்றத்தில் வரும். அது அல்லாஹ் எப்படி எச்சரிக்கிறான்னு கேட்டால், ஒலா தகூலு லிமா தசிஃபு அல்சினத்துக்குமுல் கதிப 16வது சூறாவில் 116, 117 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் நாவுகளால் வர்ணித்து பொய்களை சொல்லாதீர்கள். என்ன பொய் சொல்லாதீங்க, ஹாதா ஹலாலுன் ஹாதா ஹராமுன், இது ஹலாலு இது ஹராம் என்று நீங்களாம் பொய்யாக சொல்லிடாதீங்க. லி தஃப்தரு அலல்லாஹில் கதிப, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டி என்ன செய்யாதீங்க, இது ஹலால் என்று சொல்லாதீங்க, இது ஹராம்னு சொல்லாதீங்க. இப்போ ஹராம்னு சொல்வதாக இருந்தால் ரொம்ப யோசிக்கணும். ஒரு விஷயத்தை ஹராம் என்று யாராவது உங்கள்கிட்ட கேட்டார்கள் என்று சொன்னால் ஆதாரம் இருந்தால் தான் ஹராம்னு சொல்லணும். ஆதாரம் இல்லைன்னா ஹலால் தான் அது. ஏன்னா எல்லாத்தையும் அல்லாஹ் ஹலாலாக்கி வச்சுருக்கலாம். உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே நமக்கு ஹலால் தான். அப்போ அல்லாஹ் அனைத்தையும் ஹலாலாக ஆக்கியிருக்கும் பொழுது அதில் ஒன்றே ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் ஆதாரம் இல்லாமல் சொல்வார்கள். பதினாறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அன்றைய அரபு மக்கள்கிட்ட, அதாவது மக்கத்து காஃபிர்னு சொல்கிறோம்ல, அவங்கள்ட்ட சில ஹலால் ஹராமுடைய சட்டம் வச்சுருந்தாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, சில இதெல்லாம் நமக்கு ஹலால் இல்லை, இந்த ஹலாலுங்கிற அரபி வார்த்தை தானே காஃபிர்களும் பயன்படுத்துவாங்க. நமக்கு இஸ்லாமிய வார்த்தைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இஸ்லாத்துக்கு முன்னாடி அந்த அரபியர்களும் இந்த ஹலாலுங்கிறத பயன்படுத்துவாங்க, ஹராம்ங்கிறத பயன்படுத்துவாங்க. அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படாது. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில விஷயங்களை ஹலால் என்றும் சில விஷயங்களை ஹராம் என்றும் அவங்க என்ன செய்வாங்க, பிரித்து வச்சுருந்தாங்க. ஆனால் அது அல்லாஹ் ஆக்குனது கிடையாது. மக்காவுடைய காஃபிர்களை சில விஷயங்களை இது ஹலாலு இது ஹராமு
இது ஆண்களுக்கு ஹலாலு, இது பெண்களுக்கு ஹராம் என்றெல்லாம் பலவிதமாக பிரித்து வைத்திருந்தார்கள். அது வந்து அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு கட்டளை இல்லை, அவங்களா செஞ்சு கொண்ட ஒரு விஷயம். அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 6வது சூறாவில் 138, 139, 140 இதிலெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹாதிஹி ஒ காலு ஹாதிஹி அன்னாமுன் ஒ ஹர்துன், இவைகளெல்லாம் ஹிஜ்ருன் தடுக்கப்பட்ட பயிர்கள், தடுக்கப்பட்ட கால்நடைகள். சில கால்நடைகளை குறிப்பிட்டு இந்த கால்நடைகள்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, இந்த பயிர்கள் எல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. லா யதாமுஹா இல்லாம நஷாவ், நாங்கள் யாருக்கு அதை வழங்குகிறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அது ஹலாலு, மற்றவங்களுக்கு அது ஹலால் இல்லை என்று சொல்கிறார்கள். அன்ஆமுன் ஹுர்ரிமத்து லுஹூர்ஹா, சில கால்நடைகளை வந்து மேலே ஏறி செல்வது ஹராமுன்னு வச்சுருந்தாங்க. சில ஒட்டகம் இருக்கும், அது கடவுளுக்கு நேர்ந்து விட்டுருவாங்க. நேர்ந்து விட்ட பிறகு அதில் ஏறி சவாரி செய்வது ஹராம். சில முதுகுகள் ஹராம்னு என்ன அர்த்தம், அதன் மீது ஏறி சவாரி செய்வது ஹராம் என்று ஆக்கி வைத்திருந்தார்கள். அன்ஆமுன் ஹுர்ரிமத்து லுஹூர்ஹா, சில கால்நடைகள் மீது சவாரி செய்வது ஹராம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அன்ஆமுன் லா எதுக்குருன இஸ்மல்லாஹி அலைஹா, சில கால்நடைகள் பொதுவாக அவங்க காப்பீர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி தான் அறுப்பாங்க. சில கால்நடைகளை இதுக்கு அல்லாஹ்வுடைய பேரை சொல்லாமல் இருக்கணும், எல்லாத்துக்கும் பிஸ்மில்லா சொல்லி இருக்கணும், இந்த கால்நடையை வந்து பிஸ்மில்லா சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தில் இருந்தாங்க. அதையும் அல்லாஹ் சொல்கிறான். அன்ஆமுன் லா எதுக்குருன இஸ்மல்லாஹி அலைஹா, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லாத கால்நடைகள் என்று சிலதை வைத்திருந்தார்கள். இஃப்திரான் அலைஹி, இது அல்லாவின் பேரில் இட்டுக்கட்டி அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி வந்து ஒகாலு மாஃபி ஹா புத்தூனி ஹாதிகில் அன்னாமி, இந்த கால்நடைகள் வந்து கற்பமாக இருக்குன்னு வைங்க, ஒட்டகமோ மாடோ ஆடோ கற்பமாக இருந்துச்சுன்னா வயிற்றில் குட்டி இருக்கும்ல, அந்த நிலையில் வந்து இந்த பிராணியை நம்ம அறுத்துட்டோம் என்று சொன்னால் அந்த குட்டிகள் வந்து ஆண்கள் சாப்பிடலாம், பெண்கள் சாப்பிட்ற ஹராமு அப்படி சொல்லி வச்சுருந்தாங்களாம். மாபி புத்தூனி ஹாதிகில் அன்னாம், இந்த கால்நடைகளில் வயிற்றில் உள்ள குட்டிகள் வந்து ஹாலிசத்துன் இது கூறினா, எங்களில் உள்ள ஆண்கள் தான் அதை சாப்பிடலாம். ஹர்ரமுன் அல அஸ்வாஜினா, எங்களுடைய பெண்களுக்கு அது ஹராமு. இப்படி ஹலால் ஹராமை பலவிதமாக பிரித்து வச்சுருந்தார்கள். இப்போ கூட நம்ம சமுதாயத்தில் இந்த ஆட்டுடைய சில உறுப்புகளை வந்து இது பொம்பளை சாப்பிடக்கூடாதுமாங்க. நம்மளில் கூட இன்றைக்கும் கூட என்ன இருக்குது, சமுதாய நடைமுறையில் இது ஆம்பளை சாப்பிடக்கூடாது, இது பொம்பளை சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. அது அவங்களா சொல்லலை, இது அஜர்த்து சொல்லி தான் சொல்கிறாங்க. அப்போ அவர் இஷ்டத்துக்கு ஹராமாக்கியிருக்கிறார். அல்லாஹ் ஹராமாக்காத ஒன்றை அவராக நினைஞ்சிருக்கிறாரு, ஹராமாக்கியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஆடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 7 உறுப்புகள் நமக்கு ஹராமு, அதை திங்கக்கூடாது, இதை திங்கக்கூடாது, அந்த விதையை திங்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் பல சட்டங்களை எழுதி வச்சுருக்கிறாங்க. இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு அவங்களா தான் சொல்கிறாங்க. இது வந்து அல்லாஹ் வந்து ஹராமாக்குனது இல்லை, அதெல்லாம் பெரிய குற்றம்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்படி சொல்கிறான். மாஃபி புத்தூனி ஹாதிகில் அன்னாமி, இந்த கால்நடைகளுடைய வயிற்றில் உள்ள குட்டிகள் வந்து ஹாலிசத்துன் இது கூறினா, எங்களுடைய ஆண்களுக்கு மட்டும்தான் ஹலாலானதாக இருக்கும். ஹர்ரமுன் அலா அஸ்வாஜினா, அவங்க பெண்கள் மீது வந்து ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஒய்யக்குன் மைத்தத்தன், கால்நடை அறுக்கும்போது குட்டி செத்த இருந்துச்சுன்னு வைங்க, உசுரோடு இல்லாமல், அப்படி இருந்தால் ஃபஹும் பீகி சுரக்காவது, ஆண் பெண்ணு சாப்பிட்லாம். குட்டி உசுரோடு இருந்தால் ஆம்பளை மட்டும் சாப்பிட்ணும், பொம்பளை சாப்பிடக்கூடாது. குட்டி செத்து போய் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆம்பளை பொம்பளை எல்லோரும் சாப்பிட்லாம். இப்படி சட்டங்களை வகை வகையாக பிரித்து வைத்து கொண்டிருந்தார்கள். இதை வந்து ஹலால் ஹராம்ங்கிற பேரில் அவங்க சொல்லி கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் இஃப்திரான் அலல்லா, அல்லாஹ் மேலே இட்டுக்கட்டி இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கது லல்லு, இவர்கள் வழிகட்டு போய்விட்டார்கள். உமாக்கான முஹத்ததீன், இவங்க நேர்வழியில் இல்லை என்று அவங்களா சில விஷயங்களை ஹராமாக்கினாங்கள்ல, அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் கண்டித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வெள்ளாடு செம்மறியாடு, இந்த வெள்ளாடு செம்மறியாடுகள் எடுத்தாலும் சரி, அல்லது ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இதிலெல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில ஆடுகளை வந்து ஆண்களுக்கு ஹராமு, சில ஆடுகள் பெண்களுக்கு ஹராமு, சில ஆடுகள் வந்து உயர் ஜாதியினருக்கு தான் ஹலால், மற்றவங்களுக்கு ஹலால் கிடையாது என்று பல வகையாக பிரித்து பிரித்து சொல்லி கொண்டிருந்தாங்க. அதை பற்றி அல்லாஹ் வந்து 6வது சூறாவில் 143, 144 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். சமானியத் அஸ்வாஜி மினல் லானி இஸ்னைனி ஒமினல் மாசி இஸ்னைனி, வெள்ளாட்டில் 2, செம்மறி ஆட்டில் 2 இருக்கிறது. வெள்ளாடில் ஆண் வெள்ளாடு, பெண் வெள்ளாடு. செம்மறி ஆட்டிலையும் இருக்குது, செம்மறி ஆட்டு கிடா இருக்கிறது, செம்மறி ஆடு பட்டை ஆடும் இருக்கிறது. இந்த அந்த ஆடுகளை வந்து குல் ஆதக்கரனை ஹர்ரமா அமில் உன்சையேனி, இதில் வந்து அல்லாஹ் வந்து எதை ஹராமாக்கினா, அதாவது ஆடு மாடுன்னு இருக்கிறது,
ஆட்டில் வந்து ஆண் ஆடும் இருக்கிறது, பெண் ஆடு இருக்கிறது. மாட்டில் வந்து பெண் மாடும் இருக்கிறது, ஆண் மாடும் இருக்கிறது. அவங்க என்ன விளங்கி வச்சுருந்தாங்கன்னா, பெட்டை இருக்கக்கூடிய சாப்பிடக்கூட விளங்கி வச்சுருந்தாங்க. ஆடில் வந்து கிடாயை தான் சாப்பிடணும், பெட்டை ஆடாக இருந்தால் சாப்பிடக்கூடாது. ஒட்டகமாக இருந்தால் அதுலேயும் ஆண் ஒட்டகத்தை தான் சாப்பிடணும், பெண் ஒட்டகத்தை சாப்பிடக்கூடாது. மாட்டுக்கு அப்படி தான் இப்படின்னு சொல்லி அவங்க பிரித்து வச்சுருந்தாங்க. அதை நல்லா இதை கண்டிக்கிறான். ஆனால் ஆடு மாட்டுக்கு தான் இது பிரிக்கிறாங்க, கோழிக்கெலாம் பிரிக்க மாட்டாங்க. கோழியில் ஆண் கோழியை தான் திங்கணும், சேவலை தான் திங்கணும் போட்டு அதுலெல்லாம் ஆண் பண்ணு திங்கலாமா? அதுலெல்லாம் அந்த ஆண் பண்ணு பார்க்குறது கிடையாது. ஆடு வந்துச்சு என்ன வருது, பொட்டு ஆடு திங்கக்கூடாது, ஹராமு. இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் பல ஊர்களில் இருக்குது. எவனா ஆட்டை சாப்பு கடை அறுத்துட்டான்னா கட்டி வச்சு அடிப்பாங்க சில கிராமத்துலலாம், பஞ்சாயத்துகளில். எப்படி ஆட்டை அறுத்தாண்டு? ஆடு என்ன பெட்டாடு ஹராமா? ஆணாடு கிடாய் ஹலாலாக இருக்கிற மாதிரி தான் பெட்டை ஆடு ஹலா. அது பின்னாடி நமக்கு வரும், பின்னாடி உங்களுக்கு ஆதாரத்தோட பெட்டை ஆடுகள்லாம் சாப்பிட்லாமாங்கிறதுக்கு நம்ம சொல்லுவோம். ஆனால் அன்றைய அரபுகள் ஜாகிலியா காலத்துலாம் இந்த பழக்கம் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? பெண் பிராணிகளை சாப்பிடக்கூடாது, ஆண் பிராணிகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு இருந்தார்கள். அதுக்கு எல்லாம் கேட்குறான், வெள்ளாடு, செம்மறியாடு, ஒட்டகம் இதிலெல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறத குல் நபியில் நீங்கள் கேளுங்கள். ஆதக்கரணி ஹர்ரம அமில் உன்சையனி, இதில் வந்து ஆண் பிராணி அல்ல ஹராமாக்குனானா, பெண் பிராணியை ஹராமாக்குனானா, அல்ல அதுக்குரிய ஆதாரம் என்ன, எதை வச்சுடா ஹராமுன்னு சொல்கிறீங்க என்று நபியை நீங்கள் கேளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களா ஆக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களா ஆக்கிறது கூடாதுங்கிற அர்த்தம். ஃபமன் அல்லரும் மெம்மன் இஃப்தரால் கதிபன், அல்லா மேலே பொய்யை இட்டு கட்டுக்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார்? எவனாச்சும் ஹராம்னு சொல்லுவானே, ஆனால் அவன் அல்லா மேலே இட்டு கட்டுறான். ஹராமாக்குற அதிகாரம் அல்லாவுக்கு தானே இருக்குது. நீ போய் ஹராம்னு சொன்னால் அல்லா தடுத்தான்னு அதுக்கு அர்த்தம். நீங்கள் ஹராம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறீங்க. ஹராமுக்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் தடை செய்துட்டான்னு அதுக்கு அர்த்தம். அல்லாஹ் தடை செய்துட்டான்னு சொல்கிற அர்த்தத்தை பயன்படுத்துகிறதா இருந்தால் அல்லாஹ் தடை செஞ்சால் தானே சொல்லணும். அல்லாஹ் தடை செஞ்சதுக்கு ஆதாரம் இருந்தால் தான் சொல்லணும். அப்படி இல்லாமல் சொல்வீர்களே, ஆனால் அல்லாஹ் பேரில் இட்டு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நல்லா கண்டிக்கிறான். அதே மாதிரி வந்து 7வது சூறாவில் 32வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், மன் ஹர்ரம சீனத் அல்லாஹ், அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கக்கூடிய சீனத் அலங்கார பொருள்களை. இந்த உலகத்தில் நிறைய அலங்கார பொருள்கள் எல்லாம் நம்ம படைத்து வைத்திருக்கிறான். பூக்கள் அலங்காரமாக இருக்கிறது, செடி கொடிகள் அலங்காரமாக இருக்கிறது, எத்தனையோ வண்ண பொருள்கள்லாம் அதில் நிறைய படைத்திருக்கிறான். இதெல்லாம் அலங்காரத்துக்கு நமக்கு தந்திருக்கிறான். இந்த அகரஜல் இபாதிகி, தன் அடியார்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்தி இருக்கிறானே இந்த அலங்காரத்தை ஹராமாக்குறன்னு எவன்டா ஹராமாக்குறான் எல்லாம் கேட்குறான். குல் நபி நீங்கள் கேளுங்கள், மண் ஹர்ரம, எவன் ஹராமாக்குவான்? எவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது? ஜீனத்தல்லாஹ் இல்லத்தி அஹ்ரஜல் இபாதிகி, தன் அடியார்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்திய அலங்காரங்களை வந்து ஹராம் என்று சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? தையிபாத்தி மினர் ரிசுக்கி, ரிசுக்கில் வந்து தூய்மையான உணவுகளை வந்து அதை ஹராமாக்க எவனுக்கு அதிகாரம் இருக்கிறது? அல்லாஹ் வந்து நான் எல்லாத்தையும் ஹலால்னு கூட ஆக்கிட்டேன். நான் ஹலாலாக்கின அலங்கார பொருள்களையும் நான் ஹலாலாக்கின உணவுப் பொருள்களையும் ஹராமாக்குற அதிகாரம் எவனுக்கு இருக்கிறது? எவன் ஹராமாக்குவான் அப்படின்னு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த கடுமையான ஒரு எச்சரிக்கையை உள்ள வாசகத்தை பயன்படுத்துகிறான் 7வது சூறாவில் 32வது வசனத்தில். அதே மாதிரி வந்து 10வது சூறாவில் இதுதான் இது இஸ்லாமிய அடிப்படை வீதி. அதுக்காக சொல்கிறோம், ஹலால் ஹராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹராம ஆக்குவதற்கும் நமக்கு வந்து அதிகாரம் கிடையாது, ஹலாலாக்கும் அதிகாரம் கிடையாது. ஹலால் ஆக்கிறா இருந்தாலும் அல்லா தான் சொல்லணும். இன்னும் சொல்லப்போனால் ஹலாலுக்காவது ஆதாரம் தேவையில்லை, தடை இல்லாட்டி ஹலால் தானே. ஒரு விஷயத்துக்கு தடை வரலன்னா என்ன அர்த்தம்? ஹலால்னு அர்த்தம். ஹராம்னு சொல்வதற்கு தான் நீ ஆதாரத்தை காட்டணும். ஹலாலுக்கு என்னப்பா ஆதாரம்? அல்ல எல்லாத்தையும் ஹலால் ஆக்கிட்டான்ல, நீ ஹராமுக்கு நீ உண்ணாந்த ஆதாரத்தை காட்டு. தடைக்கு ஆதாரம் காட்டலைன்னா ஹலால் தான் அர்த்தம். முதல்ல அல்ல சொல்லிட்டோம், ஹலக்கலுக்கும் மாஃபில் இருந்து ஜமியா, பூமியில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்காக நான் படைச்சிட்டேன்ட்டான். அதான் ஹலாலுக்கு ஆதாரம். அப்போ ஹலாலுக்கு நம்ம ஆதாரம் காட்ட தேவையே இல்லை, ஹராமுக்கு ஆதாரம் காட்டணும். ஆனால் இந்த சமூகத்தில் என்ன இருக்குது? ஹராமுக்கு ஆதாரம் சொன்ன நினச்சாலும் ஹராமாக்கலாம். ஒரு அஜரத்து நினச்சாருன்னு சொன்னால், ஒரு மதுஹபு நினச்சின்னு சொன்னால், ஒரு சமுதாயத்தில் உள்ள மக்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் எதை வேண்டாலும் அவங்க ஹராமாக்கலாம் நினைக்கிறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் கேட்குறான், யார் வந்து ஹராமாக்கிறதுக்கு எவனுக்கு அதிகாரம் இருக்குது? அதே மாதிரி கேட்குறான் அல்லாஹ் வந்து, ஒரு நபிகள் நீங்கள் கேளுங்கள், அராய்த்தும் அன்சல் அல்லாஹுலக்கும் என் ரிசுக்கின், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ரிசுக்கு இருக்கிற உணவுகள் அவற்றில் இப்போ ஜால்த்தும் என்ஹோ ஹராமன் ஓ ஹலாலன், அதில் நீங்களாக ஹலால் ஹராமை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கை தந்திருக்கிறான், நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்களாகவே அதில் ஹலாலை ஏற்படுத்துகிறீர்கள், நீங்களாகவே ஹராமை ஏற்படுத்துகிறீர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்குறான், குல் நபியை நீங்கள் கேளுங்கள், அல்லாஹு அதினலுக்கும், அல்லாஹ் தான் இப்படி உங்களுக்கு அனுமதி வழங்கினானா
அலல்லாஹி தப்தரும், அல்லாமலே இட்டு கட்டி சொல்கிறீங்களா? அது ஹலால் இது ஹராம் நீங்களா சொல்கிறீங்களே, இது அல்லாஹ் உங்களுக்கு அனுமதித்தானா அல்லது நீங்களா இட்டுக்கட்டி சொல்கிறீங்களா என்ற நபியை நீங்கள் கேளுங்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஹராமாக்க கூடாது, ஹராம்னு சொல்வதற்கு பயப்படணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஹலால்னு சொல்வதற்கு கூட அவ்வளோ பயம் தேவையில்லை. ஏன்னா எல்லாம் ஹலால் தானே, படைக்கப்பட்ட அனைத்துமே ஹலால். ஹராம்னா அதுக்கு நீ பிரத்தியமாக நீ ஆதாரத்தை காட்டணும். ஆதாரம் இல்லாத ஒன்றாக இருந்தால் அது ஹலால் தான் அர்த்தம். ஆனால் ஹராம்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு அர்த்தம் என்ன? இறைவன் இதை தடுத்து விட்டான் என்றதுக்கு அர்த்தம். அப்படியான ஒன்றை நீ சொல்வதாக இருந்தால் இறைவன் தடுத்ததை காட்டு, ஆனால் ஆதாரத்தை எடுத்து காட்டுன்னு நல்லா கேட்குறான். அதே மாதிரி 5வது சூறாவில் 87வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாயு கொள்ளதை நாமனும், நம்பிக்கை கொண்ட மக்களே, லா துஹர்ரிமு, நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள், தொய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கிய தூய்மையான உணவுகளை நீங்களாக ஹராமாக்கி கொள்ளாதீர்கள். வலா தஅத்தது, எல்லை மீறாதீங்க. ஹராமாக்குறது எல்லை மீறுறது. ஆனால் நம்ம மக்கள் மத்தியில் ஹராமாக்குறது பேணுதலாம். என்ன செய்வாங்களா? அவ்வளோ பேணுதலுக்காக என்ன செய்வாங்க? நாங்கள் அந்த பேணுதலுக்கு அதை செய்யக்கூடாது, பேணுதலுக்கு அதை செய்யக்கூடாது. ஒரு காஃபி டீ வாங்கி தந்தால் குடிக்கலாமா? பேணுதல் குடிக்கக்கூடாது, ஹராமு. இதை ஹராம்னு சொல்லி நீ யார் பழகிருக்கா? அல்ல எல்லாம் ஹலால் தானே. ஹராம்னு சொல்லுறதுக்கு நீ ஆதாரத்தை கொண்டாந்து காட்டணும். அல்லாஹ் என்ன கேட்குறான்னு கேட்டால், லா துஹர்ரிமு தொய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கிய எந்த ஒன்றையும் நீ ஹராமுன்னு ஆக்கிறாதீங்க. வலா தஅத்தது, எல்லை மீறாதீங்க. ஹராமுன்னு ஆக்குறது எல்லை மீறுதல். ஏன் எல்லைக்கு நீங்கள் வர்றீங்கன்னு அர்த்தம். எனக்கு உள்ள அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் எல்லை மீறுதல். வலா தஅத்தது, வரம்பு மீறாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடியவர்களை எல்லாம் என்ன செய்ய மாட்டான்? விரும்ப மாட்டான். இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், அல்லாஹ் அனைத்தையும் நமக்கு தந்து விட்டான், நமக்கு அதான் படைத்திருக்கிறான், எல்லாமே ஹலால் தான். அதில் ஹராம்னு எதையாவது அல்லாஹ் ரசூலை சொன்னால் அதைத்தான் கழிச்சிக்கிறணுமே தவிர, நீங்களாக என்ன செய்யக்கூடாது? லட்சக்கணக்கான பொருள்களை, நீங்கள் ஒரு ஆயிரக்கணக்கான பொருள்களை இது ஹராம் மதுஹப கிதாபை எடுத்தீங்கன்னா அது மக்ரூஹு இது ஹராமுன்னு வாயில் வந்தாலும் எழுதியிருப்பாங்க. எந்த ஒன்றுக்கும் ஆதாரம் இருக்காது. ஹராமாக்குன்னு அல்லாவில் ஆக்கணும். ஹராமாவதுன்னு அல்லாஹ் சொல்லாமல் அந்த அறிஞர் சொன்னார், இந்த அறிஞர் சொன்னார், அபு ஹனீஃபாட்ட இது ஹலாலு, ஷாஃபிட்ட இது ஹராமு, மாலிகிட்ட இது மக்ரூஹுன்னு எழுதி வச்சுருப்பாங்க. அவர்கிட்ட என்ன ஹராம் அவர்கிட்ட என்ன மக்ரூஹ் அல்லாட்டில் ஆகணும். ஒரு விஷயம் ஹலால்னா அனைவருக்கும் ஹலாலாக தான் ஆகணும், ஹராம்னா அனைவருக்கும் ஹராமாக தான் ஆகணும். அந்த ஹராம்னா அதுக்கு ஆதாரம் இருக்கணும். அனைவருக்கும் ஹராமாகணும், அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும். அப்படி எல்லாம் இருக்கிறது. இதை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம புரியறதுக்காக வேண்டிய எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், அந்த வீட்டில் சாப்பிட்லாமா, இந்த வீட்டில் சாப்பிட்லாமா, ஒருத்தன் தப்பான தொழில் பண்ணுறான்னு வைங்க, வீட்டில் போய் ஹராம் சாப்பிடக்கூடாது, ஏன்பா பேணுதலாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அல்லாவோட சொல்லியிருப்பான். அப்படி இருந்தால் அவன் வீட்டில் சாப்பிட, அல்லாஹ் யஹூதிகள் வீட்டிலலாம் சாப்பிட்ருக்குறாங்க, யூதர்கள் கொடுத்த அன்பளிப்பெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அந்த பிரித்து ரசூலுல்லாஹ் பார்க்கல. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க? அங்கே சாப்பிடக்கூடாது, இங்கே போய் அதை இதை சாப்பிடக்கூடாது. என்னப்போ ஆதாரம் கேட்டால் பேணுதலுக்கு நீ யார் பேணுதல்? அல்லாவுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் என்ன பேணுதல்? அவன் அனுமதித்த ஒன்றுக்கு அப்புறமேல் பேணுதல் என்னத்துக்கு? அல்லாவுக்கு பயந்து தானுங்க பேணுதலாக இருக்கணும். படைச்ச ரப்பை தான் எல்லாத்தையும் ஹலால் ஆக்கிட்டானே அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. இதை ரசூலுல்லாஹ் விளக்குற மாதிரி தாரகுத்தினில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்னா, இன்னல்லாஹ் அஸ வ ஜல்ல ஃபரல ஃபராயில, அல்லாஹ் சில விஷயங்களை உங்களுக்கு கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறான். தொழுகை நோன்பு இப்படி விஷயங்களை ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான். ஃபலாத்து லையூஹா, அதை பாழாக்கி விடாதீர்கள், அந்த ஃபர்லை செய்யுங்கள். அல்லாஹ் சில ஃபர்லை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான், அவற்றை கட்டாயமாக செய்யுங்கள். ஹர்ரம ஹுர்மாத்தின், சில விஷயங்களை ஹராமாக ஆக்கியிருக்கிறான். அல்லாஹ் சில விஷயங்களை தடை செய்திருக்கிறான். ஃபலா தந்தஹிகுஹா, அதை மீறாதீங்க. ஹராம்னு அல்லாஹ் சொல்லிட்டான்னு சொன்னால் மீறாதீங்க. ஹத்த ஹுதூதன், சில எல்லைகளை அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிறான். ஃபலா தஅத்ததுஹா, அந்த எல்லையை மீறாதீங்க என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் இறுதியாக சொல்கிறாங்க, சகத அன் அஷ்யா, பல விஷயங்களை பற்றி அல்லாஹ் பேசாமலே விட்டுருக்கிறான். எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை பொருள்களுடைய பேரை லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் ஹராம் என்ற இதெல்லாம் ஹலால் என்ற அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? பல விஷயங்கள் அல்லாஹ் பேசாமல் விட்டுருக்கிறான். மின்கைர் நிஸ்யானின், மறதியினால் அவன் விடலை. நம்ம சிலது விட்டுருவோம், 10 விஷயத்தை பேச நினச்சிருப்போம், 5 சொல்லிட்டு 5 மறந்து போயிடும். மறதியினால் நம்ம 5 விட்டுருவோம், 10 விட்டுருவோம். அல்லாஹ்வுக்கு மறதி இருக்குமா? அல்லாஹ்வுடைய தன்மை என்னன்னு கேட்டால், ஒமாக்கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் எதையும் மறப்பவன் இல்லை அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒ சக்கத்த அன் அஷ்யா,
பல விஷயங்களை வந்து அல்லாஹ் வந்து சொல்லாமல் விட்டுருக்கிறான். அது மின்கைர் நிசியானின், மறதியினால் அல்ல, வேணும்னு விட்டுருக்கிறான், சொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டான். எதுக்காக விட்டுருக்கிறான்னு கேட்டால் பல தபஹசு ஒன்றா, அதை பற்றிட்டு தேடி திரியாதீங்க. சொல்லாமல் விட்டான்னா ஹலால்னு எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் நல்லா திங்கிறதுக்கு தான் நல்லா விட்டுருக்குறான். சில விஷயங்களை வந்து ஹராமை தெளிவாக்கிட்டான், சில விஷயங்களை ஒன்றும் பேசாமல் விட்டுருப்பான். ஒன்றும் பேசாமல் விட்டதுக்கு அர்த்தம் என்னென்னா ஹலால்னு அர்த்தம். ஒன்றும் பேசாமல் அவன் விட்டுருக்கிறான் என்று சொன்னால் இதெல்லாம் ஹராமாக்கால நினச்சிட்டு மறந்துட்டான் அப்படியே சொல்ல முடியும்? 100 விஷயத்தில் ஹராமாக நினச்சிட்டு 50 சொல்லிவிட்டு 50 மறந்துட்டான்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு மறதி வராது. அவன் விட்டுருக்கான்னு சொன்னால் நம்ம மேலே இறக்கப்பட்டு விட்டுருக்கிறான். அடியார்கள் மீது இறக்கப்பட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு போகிறாங்க, நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி ரசூல் அழகாக விளக்குறாங்க. எப்படின்னா சக்கத்த அன் அஷ்யா, பல விஷயங்களை பற்றி பேசாமலே அல்ல விட்டுருக்கிறான். மின்கைர் நிஸ்யானின், அது மறதியினால் அல்ல, வேணும்னு விட்டுருக்கிறான். பல தபஹசு அன்ஹா, அதை போட்டு துருவாதீங்க. வேணும்னு அல்ல விட்டுட்டான்னா உங்களுக்கு ஹலால் ஆகிட்டான்னு அர்த்தம். மறையாம நோன்ற அதை பற்றி ஆய்வு செய்கிறங்கிற பேரில் போயிட்டு இது பேணுதலாக வருமா, அது அப்படி வருமே, இப்படி இருந்தாலும் அவனை ஆதரிக்கிற மாதிரி வருமே, அப்படி இருந்தாலும் அவனை ஆதரிக்கிற மாதிரி வருமே, இப்படி நுவலாம். இவங்களாம் டெவலப் பண்ணி கொண்டு ஹராமாக்குறாங்களே தவிர அதை செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லியிருப்பான்ல. அது மாதிரி இருந்தால் காஃபிர் வீட்டில் போய் சாப்பிடாத, கெட்ட சம்பாத்தியம் உள்ளவனாக இருப்பான், சம்பாத்தியம் சரி இருக்காது, அல்லது கெட்ட செயல் உள்ளவனாக இருப்பான், தொழுவ வராத ஒருத்தனாக இருப்பான், அவன் விருந்து கூப்பிடுவான், அவன் வீட்டில் போய் சாப்பிட போகிற, அதுக்கு எங்கேப்பா அது ஹராம்டாக்க என்னப்பா ஆதாரம் இருக்குது? அவன் தொழுவாமல் இருக்குது தனி குற்றம், அவன் வீட்டில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு மார்க்கத்து ஏதாவது இருக்குதா? அவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க, அது பேணுதல் இல்லை, அவன் வீட்டு சாப்பிடக்கூடாது, பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது. யார்கிட்ட? தொழுகையாளிகளாக இல்லாவிட்டால் தொழுகை என்ன, தொழுகை சிறப்பை சொல்லு, அவனுடைய அவசியத்தை சொல்லு, அவனை தொழுகையாளியை மாற்ற, அதை சொல்லலாமே தவிர இவர் என்ன செய்கிறாரு, அவன் தொழுகையாளி இல்லை, அவன் நோன்பு வைப்பதில்லை, அவன் வீட்டில் நம்ம பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது, ஹராமு, எங்கேருந்து எடுத்தீங்க? எங்கேருந்து எடுக்கலை? அல்லாஹ் இதை பற்றி சொல்லவே இல்லை. சொல்லவில்லை என்றால் என்ன அர்த்தம்னா அனுமதின்னு அர்த்தம். அல்லாஹ் சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுருக்கான்னு சொன்னால் அதை போட்டு துருவாதீங்க, நான் உங்களுக்கு இறக்கப்பட்டு விட்டுருக்கிறேன், செஞ்சுட்டு போங்கன்னு விட்டுட்டேங்கிறான்ல. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது தாரகுத்னியில் உள்ள ஒரு ஹதீஸு. அதே மாதிரி வந்து இதே விஷயத்தை வந்து பஸாருங்கிற ஒரு நூலில், இது சரியான ஹதீஸ் தான் இது, அதில் என்ன வருதுன்னு கேட்டால் சில வார்த்தைகள் வித்தியாசமாக இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் வளர்க்குறாங்க. எப்படின்னு கேட்டால் ஒமா சகத் அன்ஹு, அல்லாஹ் சில விஷயங்களை பேசாமல் விட்டிருக்கிறான் என்று சொன்னால் அவை ஃபஹு அஃபுன், அது மன்னிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். பேசாமல் இல்லை விட்டுட்டான்னு சொன்னால் நீ செஞ்சால் கண்டுக்கிற மாட்டான்ல, அதான் அர்த்தம். இல்லாட்டி அவனே சொல்லியிருப்பான்ல, அவன் கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தால் அவனே சொல்லியிருப்பானே இல்லையா, இது செய்யாத, உன்னை கேள்வி கேட்பேன் அப்படின்னு அவன் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் உன்னை மன்னிச்சு விடுறான். உனக்கு தப்பு மாதிரி தெரிந்தாலும் சரி அவன் தப்பாக எடுத்துக்கிற மாட்டான். ஏன்னு கேட்டால் உங்களுக்கு சலுகையாக தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபக்பலு மினல்லாஹி ஆஃபியத்தஹு, அல்லாஹ் வழங்கிய சலுகைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். சில விஷயங்களை வந்து பேசாமல் அல்லாஹ் விட்டுருக்கான்னு சொன்னால் அது தடுக்கப்படலைன்னு அர்த்தம். எதை பற்றியெல்லாம் அல்லாஹ் பேசாமல் விட்டுட்டானோ அது உங்களுக்கு தடை செய்யப்படலை. தடை செய்யப்படவில்லை என்று சொன்னால் அந்த சலுகையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபைனல்லாஹ லம் யகுன் லியுன்சிய ஷையன், எந்த ஒன்றையும் அல்லாஹ் வந்து மறக்கிறவன் கிடையாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் எதை மறக்கிறவன் கிடையாது. சில விஷயங்களை பேசாமல் விட்டான் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு சலுகை செய்கிறான் என்ற அர்த்தம் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. ஒமாக்கான ரப்புக்க நசியா, உமது இறைவன் எதையும் மறப்பவன் இல்லை அப்படிங்கிற ஹதீஸ் வருகிறது. அப்போ இதில் என்ன வழங்குறோம் என்று கேட்டால் ஃபஸ்ட்டு வழங்கி கொள்ள வேண்டிய விஷயம், ஹராமான ஒன்றை ஹலால் என்று ஆக்குவது பெரிய குற்றம். ஹராம்னா தெளிவான ஆதாரம் இருக்கும்ல, பன்றி ஹராம்னா தெளிவான ஆதாரம் இருக்குது, மதுபான ஹராம்னா தெளிவான ஆதாரம் இருக்கிறது. அந்த ஹராமை ஒருவன் ஹலால் என்று ஆக்குவது குற்றம் என்பதை நம்ம எல்லோரும் விளங்கி வச்சுருக்கிறோம். அது கரெக்டு தான், விளங்கி வச்சது கரெக்டு தான். ஆனால் ஹராம் இல்லாத ஒன்றே ஹராம் ஆக்குறாங்க, அது நமக்கு எந்த ஒரு குற்றமாகவும் தெரிவதில்லை. அவர் பேணுதல் தானே சொல்கிறார், நல்லது தானே சொல்கிறாரு, இது எப்படி நல்லதுக்கு சொன்னதாகும்? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நீ கையில் எடுப்பீங்க, அது நல்லதாகுமா? அது பிதஅத் மாதிரி உள்ளதான். பிதஅத் அப்படி தானே. பிதஅத்துங்கிறது என்னென்னு கேட்டால் நல்லதாக தான் இருக்கும். பிதஅத்துங்கிற பேரில் அவன் செய்கிற காரியம் நல்லதாக தானே இருக்கேன். பிதஅத்துன்னு நோன்பு தானே வைப்பான், பிதஅத்துன்னு சாராயம் குடிக்க மாட்டானே. பிதஅத்துன்னு சொல்லக்கூடிய என்ன காரியமாக இருந்தாலும் அது ஒரு இபாதத்து போர்வையில் தான் இருக்கும். பிதஅத்துன்னா திக்ராக இருக்கும், அது ஒரு தஸ்பீஹாக இருக்கும், அது ஒரு நோன்பாக இருக்கும், அது ஒரு தொழுகையாக இருக்கும், ஒரு ஆடு மாடு அறுத்து பலியிடுதலாக இருக்கும். இப்படி தான் பிதஅத்துகள் உண்டாகும். அந்த செயலை பார்த்தா நல்லது மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் அதை செய்யலாமா? அதை செஞ்சால் என்னவாகும்? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கனே ஆகும்.
இதுதான் மார்க்கத்தில் உள்ளதாக இருந்தால் ரசூல்லா சொல்லியிருப்பாங்களப்பா. ரசூல்லா சொல்லாத ஒன்றை நீங்கள் ஏன் செய்றீங்க? பிதத்துக்கு இருக்கிற பார்வை இருக்குல்ல, அதே மாதிரியான பார்வை தான் இதுலேயும் இருக்க வேண்டும். இதில் இருக்கணும், ஹராம்னு ஆக்கிற வேலையை கையில் எடுக்கவே கூடாது. ஒன்றை ஹராம்னு ஆக்குனீங்க என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்தீங்கன்னு அர்த்தம். அல்லது எவனோ கையில் எடுத்துக்கிட்டு சொல்கிறான் அதுக்கு நீ கட்டுப்படுறீன்னு அர்த்தம். அதுக்கு கூடவே கூடாது என்பதை விளங்கி கொள்கிறோம். அப்போ இந்த ஹராம் ஹலாலில் வித்தியாசமாக விளங்க வேண்டியது, ஹராம்னு யார் சொன்னாலும் ஆதாரம் இருக்கான்னு கேட்கணும். நீங்கள் எந்த விஷயத்தை யார் ஹராமுண்டாலும் இந்த ஹராமுக்கு எங்கேருந்து எடுத்த, ஹலாலுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பான். ஆதாரம் ஹலாலுக்கு காட்ட தேவையில்லை, எல்லாம் நமக்கு உள்ளது தான், எல்லாம் நமக்காக அல்ல படைச்சிட்டான். ஹலக்கலக்கும் மாஃபில் வந்து ஜெமியா, பூமியில் உள்ள எல்லாம் நமக்காக படைத்து விட்டான். ஹலால் என்பதற்கு பொதுவான ஆதாரம் இருக்கிறது, ஹராம் என்பதற்கு நீ குறிப்பான ஆதாரத்தை நீ தான் காட்டணும். அப்போ ஒருத்தர் ஹராம் பண்ணார்னா என்னப்பா ஆதாரம், நீ காட்ட ஆதாரம் நம்மகிட்ட கேட்டானா எப்படி காட்டுறது? இதை தான் காட்ட முடியும். எதை காட்ட முடியும்? எல்லாம் ஹலால், படைக்கப்பட்டதெல்லாம் நமக்காக தான். அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் கேட்டார்னா அதுக்கு ஆதாரம் அவர் காட்ட முடியலைன்னா நீ என்ன விளைக்கிறன்னு, அது ஹராம் இல்லை. அது என்ன தத்துவத்தை அவர் சொன்னாலும் சரி, என்ன காரணத்தை சொன்னாலும் சரி, அதனால் இப்படி ஏற்படும், இதனால் அப்படி ஏற்படும், இதெல்லாம் நிற்காது அல்லாஹ் இடத்துல. இது ஹராம்னு சொன்னது அல்லாஹ் சொன்னானா நீனா சொல்றியா? நீனா எதுக்கு போய் சொல்கிற? மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தானே. ஹலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த மார்க்கத்துக்கு தூய்மையான மார்க்கத்துக்கு உரிமையாளன் அல்லாஹ் மட்டும்தான். அந்த எஜமான் தான் அந்த முடிவு எடுப்பானே தவிர நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படி நீங்கள் கேட்கணும். இது ஒரு விஷயமாச்சா. அடுத்தது வந்து இந்த ஹலால் ஹராமில் அறிந்த ஒரு பொதுவான விதிகளை பார்த்துட்டு குறிப்பாக எதெல்லாம் ஹராம்னு ரெண்டாவது பார்க்கும்போது அடிப்படையான உசூல் விதிகளை அறிஞ்சு வச்சுக்கொள்ளணும். இப்போ நம்ம ஒரு ஹலாலான விஷயம் இருக்குது, அந்த ஹலாலான விஷயத்தை நம்ம செய்தோம் என்று சொன்னால் அதுக்கு பக்கத்திலே ஹராமும் கலந்துருக்கிறது. இந்த ஹலாலை செஞ்சால் நாளைக்கு அந்த ஹராமுனை விழுந்துருவோம், இப்படியான ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும். உதாரணமாக ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டலில் வந்து உணவு சாப்பாடு எல்லாம் வச்சுக்கிறான், அதோட பார் வச்சுருக்கிறான். அந்த பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறான், நம்ம போய் ரொட்டியும் சாப்பிட்லாம், சோறும் சாப்பிட்லாம், டீயும் சாப்பிட்லாம், காப்பியும் சாப்பிட்லாம், விரும்புனா சாராயமும் சாப்பிட்லாம். அப்படியான ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு பார் வச்சுருக்கான்னு வைங்க, அங்கே போய் நம்ம சாப்பிட்லாமான்னு கேட்டால் நம்ம போய் சோறு தானே திங்கிறோம்னு சொல்லி சாப்பிட்டு வந்துடுவோம். அது கூடாது. ஏன் கூடாதுன்னு சொன்னால் 4 நாளைக்கு டீ குடிப்பேன், 5ஆவது நாளைக்கு அதை ஒரு கிளாஸ் ஊற்றுன்றுவேன். அது எப்படி ஆயிரும்? நம்ம அந்த மாதிரி ஹராமும் சேர்ந்து ஒட்டி இருக்கிற இடத்துக்கு போனோம் என்று சொன்னால் அது ஹராம். நீங்கள் சாப்பிட்ற அந்த உணவு ஹராம் கிடையாது. எந்த உணவு, நீங்கள் குடிக்கிற டீ வந்து ஹராம் கிடையாது. நீங்கள் அங்கே போய் சப்பாத்தி சாப்பிட்றது ஹராம் கிடையாது. ஆனால் அங்கே இதையும் அதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் உட்கார்ந்துருந்தாயானால் அதை கொஞ்சம் கொடுன்னு கேட்டுருவேன். அப்படி ரசூல் இப்படி விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னா, புகாரியில் 52வது ஹதீஸ்லையும் 2051வது ஹதீஸ்லையும் விளக்குகிறார்கள். அல் ஹலாலு பையனுன், ஹலால் இன்னது என்று தெல்ல தெளிவாக இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒல் ஹராமு பையனுன், ஹராம் இன்னது என்று பையனுன் தெல்ல தெளிவாக இருக்கிறது. ஓ பைனஹுமா முஷப்பஹாத்துன், அதுக்கு இடையில் சில குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவைகள் இருக்கின்றன. லா யஅலமுஹா கஸீர் மினன் நாஸ், அதிகமான மக்கள் அதை அறிந்து கொள்வது கிடையாது. அப்படிப்பட்டவை இருக்கிறது. யார் ஃபமனித்தக்கல் முஷப்பஹாத்தி, இந்த சந்தேகத்துக்கு இடமானவைகளை யார் வந்து குழப்பமானவைகளை தவிர்த்து கொள்கிறாரோ, இஸ்தப்ரலி தீனிஹி, அவர் தன்னுடைய மார்க்கத்தை காப்பாற்றி கொண்டார். சந்தேகத்துக்கு இடமானதை செஞ்சார்னு சொன்னால் அவர் மார்க்கத்தை காப்பாற்றி கொள்ள முடியாது. சந்தேகத்துக்கு இடமானதை செஞ்சார்னு சொன்னால் அவர் தன்னுடைய மார்க்க விலகி கொண்டாரே, ஆனால் மார்க்கத்தை காப்பாற்றி கொண்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. சொன்னால் இது சரியாக விளங்காது. இது சொன்னால் இதனுடைய இதுலேருந்து என்ன ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றாங்கன்னு முழுசாக நமக்கு விளங்காது. அதுக்காக ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் விளக்குறதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கிறாங்க. ஒரு ஹதீஸுக்கு தஃப்சீர் நம்ம செய்ய வேண்டியதில்லை. இந்த ஹதீஸில் வந்து ஹலால் தெளிவு, ஹராம் தெளிவு, குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடியவை சிலது இருக்கிறது. எது குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடியன்னு தெரியுதா? நமக்கு தெரியாது. எதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு விளங்கலை. ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒவ்வொரு சொத்துகளுக்கும் வேலி போடப்பட்ட சொத்துகள் வந்து நிலங்கள் இருக்கின்றன. இது வந்து இன்னாருடைய நிலம் என்று வேலையை போட்டு வச்சுருப்போம். இது இன்னாருடைய தோட்டம், இது இன்னாருடைய வீடுன்னு என்ன செய்வாங்க, காம்பவுண்டு சோறு எழுப்பி வைத்திருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ ஆடு மேய்க்கிறாய், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீ ஆடு மேய்ச்சிக்கிட்டு போகிற, ஆடு மேய்க்கிற இடம் பொதுவான இடமா இருக்கும் அல்லது உனக்கு சொந்தமானதாக இருக்கும். ஆடு மேய்க்கிற இடம் வந்து உன்னுடைய நிலமாக வயலாக இருக்கும், அல்லது யார் வேண்டாலும் மேய்த்து கொள்ளலாம்னு அனுமதிக்கப்பட்ட இடமாக இருக்கும்.
நீ அங்கே ஆடை மேய்ச்சிக்கிட்டு போனேன்னு சொன்னால் அவன் வேலி போட்டிருக்கான்ல அது கிட்ட வரைக்கும் போயிடாத, அதுலேருந்து ஒரு அடி தள்ளி நின்றுக்க. ஏன்னு கேட்டால் அது வரைக்கும் போனீங்கன்னா தாண்டினது. எப்படி ரசூலுல்லாஹ் வளர்க்குறாங்க, வேலி போடப்பட்ட ஒரு பக்கத்தில் போய் நீ மேய்க்க ஆரம்பித்தால் அருகில் போய் மேய்ச்சிடாத. உன் இடம்தான், பொதுவான இடம்தான், அதில் நீ ஆடு மாடை மேய்க்கலாம். அப்படி மேய்க்கும் பொழுது ஒரு தூரமாக நின்று மேய்ச்சிக்கிட்டோம்னு சொன்னால் அந்த மாடை அங்கே போகும்போது இப்படி தடுத்து இழுத்துடலாம். நீ அந்த ஆடை மேய்ச்சிக்கிட்டே போய் அடுத்தவன் வேலி வரைக்கும் அதை விட்டேன்னு வை, அப்போ வேலியை தாண்டிடுறது. வேலி வரைக்கும் அந்த மாட்டை விட்டே என்று சொன்னால் அது என்ன செஞ்சிடறேன், தலையை உள்ளே இழுத்து சாப்பிட்றோம், அல்லது வேலியை தள்ளிட்டு கூட உள்ளே போயிடும். ஆனால் இது நீ கிட்டத்தில் போய் உன் இடத்துல மேய்க்கிறது தப்பு இல்லை, உன் இடம் தான் அது, உன்னுடைய இடமா இருந்தாலும் நம்ம இதை தாண்டினோம் என்று சொன்னால் அது அங்கே வரைக்கும் பாஞ்சிரும் இந்த மாடு அப்படின்னு இருக்குமே. ஆனால் நீ அதிலேருந்து விளைவிக்க, அப்படி விளைவிக்கிட்டால் தான் நீ அடுத்த பொருளை நீ சாப்பிடாமல் இருப்பாய். இது மாட்டை உதாரணம் காட்டி சொல்கிறாங்க, ஆடு மாடுகளை உதாரணம் காட்டி சொல்கிறாங்க. நம்ம நஃப்ஸு அப்படி தான். நம்ம நஃப்ஸு என்ன செய்யும்னா ஹலாலானதெல்லாம் செய்ய அனுமதிக்கப்பட்டது செய்யும், அப்படி போய்கிட்டே இருக்கும். அங்கனக்குள்ளே ஹராம் வருது, அந்த ஹராம் வந்தோன்னு என்ன செய்யும்னு கேட்டால் அது கிட்ட வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோமே, கிட்ட வரைக்கும் போனீங்கன்னா என்னவாயிரும்னு கேட்டால் நீ அந்த ஹராமை செஞ்சு நஃப்ஸு உன்னை உன்னை தப்பிச்சு போயிடும், தாண்டி போயிடும். போச்சுன்னு சொன்னால் நீ அதுக்கு பழகிக்கிடுவாய். அப்போ எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, ஹலாலை செய்யும் பொழுது அதுக்கு அருகில் ஹராமும் ஒன்றும் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஹலாலுக்கு போனால் அந்த ஹராமுக்கும் போயிட வாய்ப்பு இருந்தால், இந்த ஹலாலுக்கு போய் நெருங்கின காரணத்தினால, அதுக்கு பழகிட்ட காரணத்தினால ஹராமையும் செய்து விடுவோம் என்கிற ஒரு நிலைமை இருக்குமேயானால் அங்கேருந்து அதில் தவிர்த்து கொண்டால் தான் நீ மார்க்கத்தை காப்பாற்றிக்கிட்டாங்கிறாங்க. அப்போ இந்த பேணுதல் மார்க்கத்தில் உள்ளது. எந்த பேணுதல்? ஹலால் தான். உன்னுடைய வயலில் நீ மேய்க்கிறது ஹலால் தான், ஆனாலும் அந்த ஒரு அடி விட்டுட்டு மேய். உன் இடத்துலையே ஒரு அடி இங்கிட்டு தள்ளி வந்துரு, கடைசி வரைக்கும் என்னுடைய இடம் தானே நீ போனேன்னு சொன்னால் உன்னுடைய இடத்த தாண்டி அடுத்தது இருக்குது, தலையை நீட்டின்னு உள்ளக்க நீட்டி விட்டால் என்னவாயிரும், அடுத்தவனுடைய வயலில் மேய்ஞ்சிரும். அப்போ இது மாட்டுக்கு உதாரணமாக நஃப்ஸத்தான் மாடுங்கிறாங்க, அது இலக்கியமாக அவங்க சொல்கிறாங்க. அப்போ இதே மாதிரி தான் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாமே ஒரு பஃபே, ஒரு இஷ்டத்துக்கு போகிறீங்க, ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறீங்க, எல்லாம் ஹலாலான விஷயங்களும் இருக்கிறது, அதில் கொஞ்சம் அப்படி தாண்டிட்டால் ஹராம் வந்துடும். அப்படி இருக்குமே ஆனால் அங்கே போனால் அப்படி பழகிறோம். நம்மளும் பார்த்துருக்குறோம், இந்த மாதிரி உயர்ந்த இடத்துக்கு அனுமதிப்பட்டதுன்னு போனவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த பழக்கத்தை ஆளாயிருவாங்க. அது ஒரு வெறுப்பாக தெரியாது. அந்த சாராயம்னா வெறுக்கணும், போதை பொருள்னா வெறுக்கணும்னு இயற்கையாக நமக்கு இருக்குதுல்ல, அந்த வெறுப்பு முதல்ல போயிடும். அந்த வெறுப்பு போய் என்னவாயிருன்னா ஒரு டீ கடையும் சாராய கடையும் ஒன்றா வச்சு நடத்துகிறான். உங்களுக்கு டீ ஹலால் தான், சாராயம் தான் ஹராமு. அங்கே போய் நீங்கள் டீயை குடிச்சிடலாம் என்னவாகும்னு கேட்டால் இந்த சாராயங்கிறது டீ மாதிரி ஒரு பானம்னு சைக்கிளத்தில் மனசு முதல்ல பலவீனப்படும். எப்படிப்படும், டீ எப்படி குடிக்கிறோமோ அது ஒரு பானம் அப்படின்னு லேசாக அதை மென்மையாக கருத ஆரம்பிக்கும். ரெண்டாவது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மென்மையாக போவோம், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போய் நக்கி தான் பார்க்குவோமே, கொஞ்சம் குடிச்சு தான் பார்க்குவோமேன்ட்டு வரும். அப்புறமேல யாரும் பார்க்காம இருந்தால் ஊற்று அதை நான் எல்லோரும் குடிக்கிறாங்க, நானும் குடிச்சு பார்க்குறேன். அப்போ அந்த நம்ம எவ்வளோ பேணுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஹராமைக்கு ஒரு ஹலாலை செய்யும் பொழுது கூட ஹலாலுக்கு அடுத்து ஹராம் என்று இருந்தால், ஹலாலோட ஒட்டி ஹராம் இருந்தால், அந்த ஹலாலை செய்வதால் நீ ஹராமை செஞ்சு விடுவாய் என்று இருந்தால் அந்த இடத்தில் நீ தூரமாக நின்றுக்க, அப்படி இடத்துக்கு போகாதே. இதுதான் பாதுகாக்கிற கவசம். ஏன்னா நம்மளை அல்லாவுக்கு பயந்து நம்மளை கட்டுப்படுத்தி கொண்டாலும் சில கவர்ச்சியான விதத்தில் அந்த ஊற்றி வச்சுருப்பான், அதை பார்த்தோன்னா ஒரு நம்ம கவர்ச்சியான முறையில் தோன்றும். அதே மாதிரி என்ன செய்கிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், அதில் காபரை டான்ஸு அந்த ஹோட்டலெல்லாம் வச்சுருக்கிறான். நம்ம என்ன காபரைக்க போகிறோம், நம்ம போய் தின்ட்டு வருவோம் அப்படின்னு போய் சாப்பிட போகிறீங்க. அப்போ எத்தனை நாளைக்கு இப்படி போவீங்க, கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட தான் போவீங்க, அது ஒரு லேசாக எட்டி பார்ப்பீங்க. அந்த காபரை டான்ஸுக்காக நீங்கள் போகலை, முதல்ல நீங்கள் போனால் சாப்பிட தான் போனீங்க. அதில் அதையும் வச்சுருக்கிறானே, அதை நீங்கள் கீழே பிரித்து வச்சுருந்தா கூட என்ன செய்வீங்க, கொஞ்சம் நாளைக்கு தான் அப்படி இருப்பீங்க. அப்புறம் என்ன ஆயிரும்னா இந்த காபரன்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது ஒரு ஜாலிக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு லேசாக மனசு என்ன செய்யும்னு கேட்டால் அந்த தீமையை மென்மையாக்கி காட்டும். உங்கள் மனசு மென்மையாகிரும். அதுக்கப்புறம் என்ன எட்டி பார்க்குவோமே, அப்புறம் டெய்லி போவோமேன்ட்டு ஆயிரும். எட்டி பார்க்க போட என்ன ஆயிரும், மொத்தத்துலேயும் நீ போயிடுவேன். அப்போ அந்த மாதிரியான ஹராம், அதான் ஹலாலுக்கு அடுத்து ஹராம் என்று இருந்தால், எந்த விஷயம் இருந்தாலும் சரி ஹலாலுக்கு அடுத்து ஹராம் என்று இருக்குமே ஆனால் நீ அந்த நெருங்கும் போது அதில் விழுந்து விடுவாயானால் அதில் போய் நெஞ்சிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது, அதில் விழுந்து விடக்கூடாது. எத்தனை இடங்களில் இந்த சாராய கடைக்கு இந்த உணவுப் பொருள்லாம் வச்சுருப்பாங்க, மிச்சரு ஊறுகாயெல்லாம் விற்பாங்க, பக்கத்து கடையெல்லாம் விற்பாங்க.
நீ ஊறுகாய் வாங்குறாந்த வேறு எங்கே போய் வாங்க வேண்டியதானே? அங்கே போய் ஊறுகாய் வாங்குவான். எங்கே போய்? சாராயம் குடிக்கிறவனுக்காக வேண்டி ஊறுகாய் கடை வச்சுருப்பாங்க பக்கத்தில். இந்த சாராயம் உள்ளே போகிறதுக்காக வேண்டி அந்த உரப்பாக சிலதெல்லாம் வச்சுருப்பாங்க. மீன் பொரியல் அந்த பொரியல்லாம் வச்சுருப்பாங்க. உனக்கு மீன் பொரியல் வாங்கி சாப்பிடணும்னு நினச்சா அதுக்குன்னு எவ்வளோ கடைகள் உலகத்தில் இருக்குது. அங்கே போய் சாப்பிட்ற விட்டு என்ன செய்வான்னு கேட்டால் அந்த சாராய கடைக்கு பக்கத்தில் வச்சுருப்பான்ல அங்கே போய் வாங்குறது. 4 நாளைக்கு அதை வாங்கி திம்பேன், 5ஆவது நாளைக்கு என்ன வாயிறேன் அங்கிட்டு போயிடுவேன். தடமாறு. அப்போ நம்ம தடம் மாறி விடுவோம்ங்கிற ஒரு எல்லை இதுதான் உணவில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். எந்த இடத்தில் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜில் ஹராம் இருக்கிறது, இதை செஞ்சால் அதுக்கு போயிடுவோம் என்று இருக்குமே. ஆனால் இதுதான் பேணுதல். மார்க்கத்தில் உள்ள பேணுதல்ங்கிறது முக்கியமானது. அதை செஞ்சால் அடுத்து இதுதான் அப்படி நம்மை தள்ளிவிடும் என்று சொன்னால் அதெல்லாம் நான் போக மாட்டேன், ஸ்டடியாக இருப்பேன், அது கிடையாது. அப்படி இருக்க மாட்டாங்கிறாங்க. ரசூல் என்ன செய்கிறாங்க? நீ அதை தவிர்த்து குழப்பத்திற்கு உள்ள விஷயங்களை தவிர்த்து கொண்டால்தான் இஸ்தபுர அலி தீனிகி, தன்னுடைய தீனை காப்பாற்றி கொள்வான். நீ வந்து அது குழப்பமாக இருந்தால் நான் ஹலாலாக மட்டும் நான் செஞ்சுட்டு வரேன்னு நீ சொல்வாயானால் நீ வந்து குழப்பத்தில் விழுந்து விடுவாய். அப்போ நீ உன்னுடைய மார்க்கத்தை காப்பாற்றி கொள்ள மாட்டாய். நம்ம மார்க்கத்தில் நிறைய பேர் குடிகாரர்களாக மாறினது காரணமே வந்து எல்லாம் கலந்துருக்கிற இடத்துல போய் உட்கார்றது தான். ஒரு கல்யாண வீட்டிலே வச்சுருப்பாங்கன்னா கல்யாணத்தில் வந்து நண்பர்களுக்கு சாராயம் கொடுப்பாங்க. இஸ்லாமிய விருந்தில் இல்லை, நண்பர்கள்னு போகிறீங்க. அந்த இஸ்லாமியர்களும் சில பேர் இருக்காங்க. அவங்க நண்பர்களுக்காக என்ன செய்வாங்க, அதுக்கான பார்ட்டின்னு சொல்லி அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி விருந்தில் போய் நான் சோத்தை மட்டும் திங்க போகிறேன் அப்படின்னு போனீர்களே. ஆனால் அடுத்தது அதை தானே இருக்குது. அந்த இடத்துல தாண்டினால் அதை தான் இருக்குது. அதுக்கு பழகிட்டோம்னு சொன்னால் இப்படியே போய் என்னவாயிரும்னு கேட்டால் அப்படியே சுற்றி பார்க்குறது. யாரும் தெரிஞ்ச ஆளுக்கு இல்லைன்னு டக்குன்னு நுழைஞ்சிடுறது. தெரிஞ்ச ஆளுக்கு இருந்தால் இந்த சொத்தை திண்டு வர்றது. யாரும் பார்க்கல, தெரிஞ்ச ஆளுக்கு நம்மளை பார்க்கலன்னு என்ன செய்கிறது, ஒரு ஸ்டெப்பு போய் அடுத்த சைடில் உட்காந்துடுறது. இப்படி நம்மளை ஆக்கிரமா ஆக்காதா? நம்ம வந்து அல்லாவுடைய பயமும் ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதர்கள் நம்மளை கண்காணிக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக தான் நம்ம ஒழுங்காக இருக்கிறோம். அந்த நிலையிலிருந்து தவறிட்டோம் என்று சொன்னால் நாம் அதில் போய் விழுந்துருவோம் என்பதற்கு ரசூலா என்ன செய்கிறாங்கன்னா இப்படி ஒரு எச்சரிக்கையை சொல்கிறாங்க. அப்போ ஹராமும் தெளிவானது, ஹலாலும் தெளிவானது தான். ஹராம் ஆக்கிடக்கூடாது. அதே நேரத்தில் வந்து ஒரு ஹலாலான விஷயத்தையே நம்ம தவிர்த்து கொள்ளணும். ஹராமுக்காக தவிக்கிறது இல்லை. அந்த நம்முடைய வேலியில் நம்முடைய வயலில் போய் மேய்க்கிறது தவறு இல்லை. கடைசி இஞ்சி வரைக்கும் உங்கள் இடம் தான். உங்களுக்கு வயல் இருக்குன்னா அதை கடைசி இல்லை உள்ள பயிர் வரைக்கும் உங்கள் பயிர் தான், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் அது ஹலால் தான். ஆனால் அந்த வரைக்கும் நீ போனீன்னு சொன்னால் உன்னுடைய இடம்தான். உன் இடத்துக்குள்ளே போய் கரெக்டாக நின்றுட்டான்னா குற்றவாளி ஆக மாட்டேன். ஆனால் நிற்க இயலாதுங்கிறாங்க. இந்த மாதிரி போனால் என்ன செய்யும், மாடு நம்மளை தாண்டி போகிற மாதிரி நம்ம மனசு தாண்டி போயிடும். மனசு அந்த மாதிரி போவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறாங்க. இது ஒரு இந்த ஹலால் ஹராமில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம், இது ஹலால் ஹராமுடைய ஒரு சட்டத்தில் 2வது விஷயம். 3வது விஷயம், அடுத்ததாக என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு உணவு ஹலாலா ஹராமாங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடாது. இஸ்லாத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் துருவி ஆராயக்கூடாது. ஒருத்தருக்கு டீ தர்றாங்க, அந்த டீ இந்த பால் எந்த கடலை, எந்த மாட்டுடைய பால், இது பன்றி பாலாக இருக்குமா அல்லது இப்படிலாம் கேட்கலாமா? தர்றான், ஒரு முஸ்லீம்கிட்ட போகிறீங்க டீ போட்டு தர்றான்னா வாங்கி குடிச்சிட்டு வந்துட வேண்டியது தானே. அதில் என்ன செய்யக்கூடாதுன்னு அந்த பொருள்களை நமக்கு தரும் பொழுது துருவி என்ன செய்யக்கூடாது, இது அப்படி இருக்குமோ இது இப்படி இருக்குமோ, தெளிவாக உனக்கு ஆதாரம் தெரிஞ்சால் தவிர்த்துக்க. அப்படி தெரியலை என்று சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, அதிலெல்லாம் டவுட் பண்ணவே கூடாது. ஒரு முஸ்லீம் இப்படி செய்வானா, முஸ்லீம் செய்ய மாட்டான். ஒரு முஸ்லீம் கடையில் ஒரு பிரியாணி போடுறாங்க, இது ஹலாலான்னு கேட்கலாமா? அவன் ஹலால்னு வர சொல்கிறான். ஹலால்னா எந்த அஜர்த்தை அறுத்தாரு? அவன் முன்ன பின்ன போய் சொல்லியிருந்தா அல்லாட்ட அவன் பதில் சொல்ல போகிறான். உனக்கு என்ன தேவை, ஹலாலுங்கிறான்னு நம்பிட்டு போ. எப்படி நம்ம நம்பினேன்? ஒரு முஸ்லீம் வந்து பொய் சொல்ல மாட்டான். எல்லாருமே நல்லெண்ணு வைங்க. ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறான்னா ஹலால் தான், ஹலாலான முறையில் தான் அறுத்துருக்கேங்கிறான். நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஹலால்னா எந்த மோதினார் அறுத்தாரு, எந்த அஜர்த்து அட்ரஸ் சொல்லு, நான் ஒரு ஃபோன் பண்ணி கேட்கணும், அவர் தான் அறுத்தாரான்னு நான் உறுதி பண்ணணும். இப்படின்னா வாழவே முடியாது. இப்படி இந்த மார்க்கத்தை நமக்கு சொல்லித்தரவும் முடியல. அதனால் என்ன செய்யக்கூடாதுன்னு கேட்டால் துருவி ஆராயக்கூடாதுன்னு ஜென்ரலாக ஒரு கட்டளை இருக்குது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, ரொம்ப போட்டு ஒன்று செய்யறதுக்கு போகிறோம், ஹவுலில் ஒன்று செய்யறதுக்கு போகிறோம், அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இந்த இடத்துல நாய் ஏதாவது விழுந்துச்சா, பன்றி ஏதாவது நேற்று வந்துச்சா, ஒன்று செய்கிறது தண்ணி வச்சுருக்கிறான், அதை பாதுகாத்து வச்சுருப்பான், ஒன்று செஞ்சுட்டு போயிட வேண்டியதானே. இந்த தண்ணீரில் என்னவெல்லாம் இருந்தது, யாரெல்லாம் இதை கையை விட்டுருக்கிறார்கள், அப்படி நடந்திருக்கா இப்படி நடந்திருக்கான்னா அது தேவையே கிடையாது. நீங்கள் வாட்டு ஒன்று பைப்பில் திறந்து தண்ணி ஒன்று செஞ்சுட்டு போயிட வேண்டியதான். இந்த டேங்கில் தண்ணி இருக்கிறதா, டேங்கு மூடப்பட்டிருக்கிறதா, அதில் ஒழுங்காக எலி விழுவாமல் இருக்குமா, நான் போய் மேலே போய் பார்த்துட்டு வருவேன் ஒன்று செய்யலாமா?
அதெல்லாம் தேவை கிடையாது. நீங்கள் வந்து துருவி ஆராய்தல் என்பது வந்து மனநோயுடைய ஆரம்ப அறிகுறி. அது ரொம்ப ரொம்ப துருவ ஆரம்பித்தேன் இன்னொன்னையும் துருவினாண்டு வைங்க, ஆரம்ப நம்ம போட்டிருக்கிற சட்டையை கூட துருவலாம். இந்த சட்டைக்கு சாயம் போட்டிருக்கிறோம், இந்த சாயத்துக்கு வந்து பன்றியுடைய இரத்தத்தை கலந்துருக்கிறானா, அதை கலந்துருக்கிறானா, ஹராமானதை கலந்து இந்த சாயம் இப்படிலாம் வரலாமா? அப்படி வர தேவையே கிடையாது. அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நமக்கு சட்டம் எந்த ஒரு விஷயத்தையும் துருவி ஆராதிங்க, தெளிவான ஆதாரம் கிடைச்சா தவிர்த்துக்கணும். ஒருத்தர் சொல்கிறார், இவன் வந்து ஹலாலான முறையில் செய்யலை, இவன் வந்து சும்மா இதில் போட்டு தான் அறுக்கிறாங்க, மிஷினில் போட்டு அறுக்கிறாங்க, மார்க்கப்படி அறுக்கிறது இல்லைன்னு ஒருத்தனை பற்றி கம்ப்ளைண்ட் வருதா, அப்போ தவிர்த்துக்கொள்ளணும். ஒரு ஆதாரபூர்வமான ஒரு செய்தி கிடைத்தால் தவிர்த்துக்கொள்ளணுமே தவிர, அப்படி இல்லைன்னு சொன்னால் துருவி விசாரித்து கொண்டு இருப்பது எல்லா விஷயத்திலையும் தடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த துருவி ஆராயிற விஷயத்தை பற்றி நம்ம அறிந்து கொள்வதாக இருந்தால் 49:12 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யாயுள்ளது ராமனும், நம்பிக்கை கொண்டவர்களே, இஜ்தனிபு கசீரமெனல் லன்னி, அதிகமான ஊகங்களிலிருந்து விலகி கொள்ளுங்கள். ஊகம் பண்ணுறதுல நம்மளா ஊகமாக நினைப்பது, அதை விலகி கொள்ளுங்கள். இன்ன பாலல் அன்னி இசுமுன், சில ஊகங்கள் பாவமாக ஆகிவிடும். ஊகம் பண்ணாதீங்க, ஊகிக்காதீங்க ரொம்ப தேவையில்லாமல். வலாத்த ஜஸ்ஸு, எதையும் துருவி விசாரிக்காதீர்கள். ரொம்ப போட்டு என்ன செய்யக்கூடாது, துருவி விசாரிக்கிறாருன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாம் மேம்போக்கு தான். ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு புருஷன் கொண்டாடி மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறாருந்தா துருவி விசாரிச்சேன்னா ஒரு ஆளுக்காக கல்யாணம் நடக்குமா? நடக்காது. துருவி மேலோட பார்க்கணும், சரி அளவு விட்டுணுமே தவிர அது அக்கு வேறு ஆணி வேற போகிறேன்னு போத்தேன்னு வைங்கலாம், என்னமாச்சும் ஒரு குறைவர்த்தன் இருக்க தான் செய்யும். நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது, ரொம்ப போட்டு துருவக்கூடாது. அப்போ ஒலாத்த ஜஸ்ஸு, நீங்கள் துருவி விசாரிக்காதீர்கள். அது ஒரு கட்டளையாக அல்ல போடுறான். நீங்கள் வந்து மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து அதிகமாக ஊகங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க, தெளிவான ஆதாரங்களுக்கு இடம் கொடுங்க. ஊகமாக நினைத்துக்கொண்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, அவன் இப்படி இருப்பானோ இதுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. சொல்லிட்டார்லாம் என்ன செய்கிறான்னா, ஒலாத்த ஜஸ்ஸு, நீங்கள் துருவி விசாரிக்காதீர்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் வந்து 49வது சூறாவில் 12வது வசனமாக இருக்கிறது. அதே மாதிரி புகாரியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸு 5143வது ஹதீஸாகவும், 6064, 6066, 6724 இந்த 4 இடத்துலையும் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், ஈயாக்கும் வல்லன்ன, ஊகம் செய்வதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். கற்பனை ஊகம் ஆதாரத்தை கொண்டு முடிவெடுக்கணுமே தவிர, ஊகம்னா என்ன அர்த்தம், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, இவன் இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோன்னு என்ன செய்கிறது, ஒருவரை பற்றி ஒரு பொருளை பற்றி அதிகமாக கற்பனை பேசுவதை விட்டு நினைப்பதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். இப்போ இன்னல்லன்ன அக்தபுல் ஹதீஸ், ஊகம் செய்வது தான் பெரிய பொய்களில் பெரிய பொய். அதுதான் பொய்யை சொல்கிறது மட்டும் பொய் கிடையாது, நீங்கள் ஊகித்து சொல்கிறீங்கல்ல, இவனாக தான் இருக்கும், இதுவாக தான் இருக்குது, அதான் பொய். எதுக்கு அது உங்களுக்கு தேவையற்ற? அவனை பற்றி எதாவது ஆதாரம் கிடைச்சா சொல்லுங்கள், ஆதாரம் இல்லைன்னா பேச விட்டு போயிருங்க. ஒலாத்த ஜஸ்ஸு, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒலாத்த ஜஸ்ஸு, நீங்கள் துருவி என்ன செய்யாதீங்க, எதையும் விசாரிக்காதீர்கள். ஒலாத்த பாகலு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பகமை பாராட்டுவீர்கள். கூணு இகுவானா, நீங்கள் சகோதரர்களாக மாறிவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஊகம் செய்வது அந்த குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கமாக இது இருக்குது. குர்ஆனில் சொன்னது அப்படி விளக்கி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஊகம் பண்ணாதீங்க, ஊகம் வந்து பெரிய பாவமாயிரும், அது துருவி விசாரிக்காதீங்க அப்படின்னு சொல்கிற விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு சம்பவம், இந்த சம்பவம்னா ஒரு சஹாபாக்களுடைய செயலாக இருந்தாலும் அது குர்ஆன் ஆயத்துடைய அடிப்படையில் உள்ள ஒரு விஷயத்தினால அதை எடுத்து சொல்கிறோம். என்ன சம்பவம்னு கேட்டால், இப்னு மசூத் அவர் ஒரு பெரிய மூத்த சஹாபி, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்களில், மக்காவில் இருக்கும்போது வந்த சஹாபாக்களில் உள்ள ஒரு மூத்த சஹாபி அவர் இப்னு மசூத். அவர்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆளை பிடிச்சிட்டு வர்றாங்க. என்ன பிடிச்சிட்டு வர்றாங்கன்னா, அவனுடைய தாடியிலேருந்து மதுபானம் சொட்டாக வடியுது. அது தண்ணி அடிச்சிருக்கிறான், அது தண்ணி வந்து தாடியெல்லாம் தாண்டி வந்து வாயெல்லாம் தாண்டி தாடிக்கெல்லாம் வந்து அதுலேருந்து ஒரு சொட்டாக வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு ஆளை பிடிச்சிட்டு வர்றாங்க. இப்னு மசூத் என்ன செய்கிறாங்க, ஆளை பிடிச்சிட்டு வந்து இவன் வந்து குடிச்சிட்டான். குடிக்கும்போது யாரும் பார்க்கல, இவன் குடித்ததை யாரும் பார்க்கவே இல்லை. எதை பார்க்குறாங்கன்னா, அந்த மதுபானம் லேசாக கசிவதை வடிவதை தாடியில் வடிகிறதை பார்த்து பிடிச்சிட்டு வந்துட்டாங்க இப்னு மசூத்கிட்ட. இவனை என்ன செய்யலாம், இப்போ குடித்தா அதுக்கு தண்டனை இருக்கல, குடிக்கு வந்து இத்தனை தண்டனைன்னு கணக்கு கிடையாது. அன்றைக்கி இருக்கிற சமுதாயத்தில் உள்ளவங்க 10 அடி 20 அடியை போட்டு அனுப்பிடுவாங்க. இத்தனை கசையடி அப்படின்னு ஒன்றுக்கு இருக்கல, அப்படி மதுபானத்துக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ் சில நேரத்தில் செயற்பாடு அளிக்க சொல்லியிருக்கிறாங்க.
சில நேரத்தில் 10 அடியை போட சொல்லியிருக்கிறாங்க. சில சஹாபாக்கள் காலத்தில் அபூபக்கர் காலத்திலலாம் 20 அடி போட சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து அவனுக்கு பயம் விட்டுருக்காக வேண்டி, அந்த தவறை உணர்த்துவதற்காக வேண்டி அப்படி ஒரு அடி கொடுக்குற ஒரு தண்டனை இருக்கிறது. அதை கொடுக்குறத கூட்டிகிட்டு வர்றாங்க இப்னு மசூத்தை. இதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி நடக்கக்கூடிய காலத்தில் இவர் ஒரு பகுதியின் பொறுப்பாளராக இருக்கிறார். அவற்றை கூட்டிகிட்டு வர்றாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இப்னு மசூத் சொல்கிறாங்க, இன்னா கது நுஹீனா அனித்த ஜஸ்ஸுசி, இந்த மாதிரி துருவி பார்க்குறது நமக்கு தடை இருக்குப்பா. தாடியில் வலி குடிக்கிறத பார்த்தா எடுத்துக்கிட்டு வா, தாடியை போய் மோந்து பார்த்து சாடையை வாட அடிக்குது, அதனால இவன் பிடிச்சிட்டு வந்தோன்னு சொல்லி தண்டிக்க முடியாது. ஆனால் உண்மையில் நம்ம என்ன செய்வோம், குடித்தாங்க நம்ம சொல்லுவோம். நம்மள்கிட்ட கேட்டால் என்ன செய்வோம், தாடை வாடை வருதில்ல, ஊத சொல்கிறாங்கல்ல நம்ம நாட்டிலலாம். இது என்னத்துக்கு நீ மதுபானம் கிடைக்காம செய்யு, அதுக்குரிய யோசனையே செய்யணும். அப்போ ஊதுனதில் மிஷினில் எத்தனை தப்பு செஞ்சு நல்லவன்லாம் கூட யாருனாக்கி விட்டுருக்குறாங்க. மிஷின் தான் சொல்கிறேன், மிஷினில் ஊதி பார்க்க சொல்கிறேன்னா இருக்குல்ல. இஸ்லாமிய ஆட்சியில் அது செய்யக்கூடாது. இஸ்லாமிய ஆட்சியில் வந்து பகிரங்கமாக வெளிப்படையாக உனக்கு தெரிஞ்ச மாதிரி குடிக்கிறானா, குடிக்கும்போது பார்த்தியா, அப்போ தான் அவனை தண்டிக்கணுமே தவிர அவன் குடிச்சிருப்பானோ வாடை வருதோங்கிற மாதிரிலாம் தண்டிக்கிறது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அதை இப்னு மசூத் சொல்கிறாங்க, இன்னா கது நுஹீனா அனித்த ஜஸ்ஸுசி, இப்படி துருவி ஆராய்வது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. வலாக்கின் எழுகர்லனா செய்வோன், தெளிவாக அவன் குடிப்பதை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் நான் குதுபி தண்டிப்போம். அவனுக்கு குடிக்கிறத பார்க்கல, அவன் தாடியில் மதுபானம் ஒட்டி இருக்கிறத பார்க்குற, வேற ஒருத்தன் கூட ஊற்றிட்டு போயிருக்கலாம். பல விஷயம் இருக்கலாம்ல. அவன் தாடியில் இருக்கிறனால அவன் தான் குடித்தான்னு நடத்தான், அவன் வேற ஒருத்தன் தெரிச்சு விட்டு போயிருப்பான், ஒரு பழி வாங்குறதுக்காக குடிச்சிட்டு போயிருப்பான். அது நமக்கு தேவை கிடையாது. அவன் குடிக்கிறத நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்றவுடனே அவனை தண்டிக்க இயலாதுங்கிறாங்க. அப்போ எதுக்கு எது சொல்கிறோம்னு கேட்டால், இந்த குடிக்கு மாத்திரம் உள்ளது அல்ல, இது எல்லாத்துக்கும் உள்ளது தான். ஒரு உணவுப் பொருளுக்கு என்ன செய்கிறது, ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்களா, சாப்பிட்டு வந்துட வேண்டியது தான். அரிசி களவாண்ட அரிசியாக இருக்குமா, திருட்டு அரிசியாக இருக்குமா, ரேஷன் கடையில் களவாண்டு வந்துட்டாங்களா, இதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது. விளங்குதா? அவன் அது களவான்ட்டான் வந்திருக்கான்னு தெரிய வந்தால் அதுக்கு ஒரு முடிவு எடுங்க. அப்படி இல்லாமல் ஊகத்தின் அடிப்படையில் அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ, இது நமக்கு தடுக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. இது நம்மளை கேட்டால் கூட இப்படி இவன் குடிச்சிருப்பான் தான் நீங்கள் கூட கேட்டான்னு சொல்லுவீங்க. தாடியில் சாராயம் உடஞ்சிக்கிட்டு ஒருத்தனை கூட்டிகிட்டு தான் என்ன சொல்லுவீங்க நீங்கள், அவன் கண்டிப்பாக குடிச்சிருப்பான். ஆனால் இப்னு மசூத் என்ன சொல்கிறாரு, இப்படி நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. மார்க்கத்தில் இதெல்லாம் ஊகம்ங்கிறாங்க. இது ஊகிக்கிறதுக்கு முகாந்திரமே இருக்குது. சொல்லப்போனால் ஊகிக்க ஒரு ரீசன் இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. குடித்ததை நீ பார்த்தியா, நிறைய எப்படி எடுத்துகிட்டு வர, குடிக்கிற கூட தானே நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து ஹாக்கிமில் ஒரு ஹதீஸ் வருது. என்ன ஹதீஸ் இருக்குதுன்னு கேட்டால், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்ங்கிற ஒரு சஹாபியும் இரவில் அப்படியே ஒரு ரோந்து மாதிரி வர்றாங்க. உமர் அவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களும் என்ன செய்கிறாங்க, மதீனாவில் வெளியே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வரும்போது ஒரு வீட்டில் என்ன செய்யுதுன்னு கேட்டால், விளக்கு, வீட்டில் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கிறது. அப்போ வந்து அந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தவொன்னே உமர் கேட்குறாங்க அப்துர் ரஹ்மானை பார்த்து, அப்துர் ரஹ்மான் இது யார் வீடுன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்குறாங்க. ஒரு வீடு மட்டும் எல்லாம் தூங்கிட்டாங்க. பொதுவாக மக்கள் வந்து இயல்பான மக்கள் வந்து தூங்கிடுவாங்க. நம்ம காலத்தில் மாதிரி 2 மணி 3 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. 8 மணி ஆச்சுன்னா இஷா தொழுது முடிச்சுட்டு என்ன செய்வாங்க, விளக்குகள் இல்லாத காலம் தானே, விளக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறான்னா ஏதோ ஒரு ஜாலியாக ஏதோ கொண்டாடுறான்னு அர்த்தம். அவன் ஏதோ விளக்கு ஒரு வீட்டில் எரியுதுன்னு சொன்னால் அவன் ஏதோ கேளிக்கையில் ஈடுபட்டிருக்கான்னு அர்த்தம். அப்போ எல்லாம் ஊரை அடங்கி போச்சு, அந்த வீட்டில் மட்டும் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்க, அது யார் வீடு தெரியுமா அப்படின்னு அப்துர் ரஹ்மான்கிட்ட கேட்குறாரு. அப்போ அப்துர் ரஹ்மான் சொல்கிற, தெரியாது, எனக்கு தெரியாது. அப்போ உமர் சொல்கிறாங்க, ஹாதா பைத்து ரபியா பின் உமையா பின் ஹலஃப், இது வந்து ரபியா என்பவருடைய வீடு. இது ரபியா பின் உமையாங்கிறாங்களே காஃபிர்கள் முக்கியமான தலைவராக இருந்தால் அவருடைய மகன் ரபியா என்பவருடைய வீடு தான் அது. ஒகுமுல் ஆன ஷர்புன், இப்போ அவங்க உள்ளே குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் சொல்கிறார், இப்போ அங்கே லைட்லாம் எதுக்கு எரியுதுன்னு கேட்டால், உள்ளக்க அவங்க குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபமாத்தரா, இப்போ என்ன சொல்கிற, நான் என்ன செய்கிறேன், உள்ளே பூந்துருமான்னு கேட்குறாரு. அதாவது வீட்டில் லைட் எரியுது, யார் வீடுன்னு இவர்கிட்ட கேட்குறாரு. அப்துர் ரஹ்மானுக்கு தெரியலை. உமர் தெரிஞ்சே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அவர் தகவல் வந்திருக்குது உளவுத்துறை மூலமாக, இந்த வீட்டில் குடிச்சிட்டு ஆட்டம் போடுறாங்கன்னு ஒரு தகவல் வந்திருக்குது. அதுக்கு தான் இவர் சப்போர்ட்டாக இவர் கூட்டிகிட்டு போகிறார். அப்துர் ரஹ்மான் அவுஃபை கூட்டிகிட்டு போய், இது யார் வீடு தெரியுமா, ரபியாவுடைய வீடுன்னு தெரியாதுங்கிறாரு. இவர் ரபியாவுடைய வீடுன்ட்டார். அதை மட்டும் சொல்லாமல் உள்ளே வந்து இப்போ குடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்துர் ரஹ்மான் சொல்கிறாரு, அரா, நான் என்ன கருதுகிறேன் என்று கேட்டால், அது அத்தைனா மா நஹல்லா பண்ணு, அல்லாஹ் எதை தடுத்தானோ அந்த வேலையை நான் செஞ்சதாக தான் நான் கருதுகிறேன். இது நம்ம வேலையா, உள்ளுக்கு குடிச்சிட்டு இருக்கானே, வெளியே வந்தால் தானே கேள்வி சட்டம் தலையிட முடியும். இது என்னத்துக்கு நமக்கு, வீட்டில் லைட் எரியுது அவ்வளோதான், குடிச்சிக்கிட்டு இருக்கலாம், குடிக்காமல் இருக்கலாம்ல.
குடிச்சிட்டு இருக்கிற வாய்ப்பு இருக்கிற மாதிரி குடிக்காமல் இருக்கலாம். நீங்கள் இது துருவுறீங்க, உள்ளே நுழைஞ்சு போய் உத்து பார்த்து இது உங்களுக்கு தேவையா? இது குடிக்கக்கூடாதுன்னா வெளிப்படையாக பகிரங்கமாக தெருவில் குடித்தா தான் தண்டிக்க முடியும். அவன் ரூமில் அவன் வீட்டுக்குள்ளே குடித்தான்னு சொன்னால் அதை போய் தேடி பார்க்க நமக்கு அதிகாரம் இருக்கான்னு அப்துல் ரஹ்மான் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அராக்கது அதைனா மா நஹல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் வந்து நம்ம எதை தடுத்திருக்கிறானோ அந்த வேலையை தான் நம்ம செய்கிறதாக நான் கருதுகிறேன். இவர் வந்து குடியை கண்டுபிடிக்கிறதுக்கு வர்றாரு. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் சொல்கிறாங்க, இல்லை நம்ம வந்த வேலை சரியில்லை. என்ன நஹான் அல்லாஹு அஸ்ஸவஜல்ல வலாத்த ஜஸ்ஸசு, துருவி துருவி பார்க்காதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு தடுத்து விட்டான். அல்லாஹ் தடுத்த விஷயத்தை நம்ம செஞ்சோம் என்று சொன்னால் ஃபக்கது ஜஸ்ஸஸ்னா, நாம் துருவுற வேலையை செய்கிறோன்னு அர்த்தம். அல்லாஹ் வந்து துருவாதீங்கன்னு கட்டளையிடுறான், நாம் என்ன செய்கிறோம்? துருவி ஆராயிற வேலையில் இறங்கிட்டோம் அப்படின்னு அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு. அப்போ ஃபன் சரஃப உமர் அன்ஹும் தரக்கஹும், அப்படியா நம்ம திரும்பிடுவோம், என்ன தொலைஞ்சிட்டு போகிறாங்க அப்படின்னு திரும்பிட்டார், தண்டிக்கிறவர். அப்போ குடிகாரர்களை கண்டுபிடிப்பதற்காக போகிறாரு. அப்படி போனால் கூட குடிகாரன் அவன் குடித்தா உங்களுக்கு என்ன, மார்க்கத்தில் தப்பு தான். எப்போ சட்டம் தலையிடும் என்று கேட்டால் வெளிப்படையாக தெரியும் விதமாக சாட்சிகளோடு நிரூபிக்கும் விதமாக அந்த செயல் நடந்தால் தான் அதை குற்றம்னு சொல்லி ஒரு அரசாங்கம் எடுக்கணுமே தவிர துருவி துருவி போய்கிட்டு என்ன செய்யக்கூடாது. அந்த வீட்டுக்கு திரும்பி கதவை அடிச்சுட்டு போய் உன் பெட்ரூமில் என்ன இருக்குது, அங்கே என்ன வச்சுக்கிறேன், எங்கே என்ன வச்சுக்கிறேன், இது தேவையே கிடையாது. இப்படி பண்ணுவதற்கு இஸ்லாமிய அரசில் வந்து அனுமதியே கிடையாது. அப்படிங்கிற சொல்லி அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்க? அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒலா தஜஸ்ஸசு, நீங்கள் துருவி துருவி பார்க்காதீர்கள்ங்கிற விஷயத்தை எப்படி அப்துல் ரஹ்மான் புரிஞ்சுக்கிட்டாரு, எப்படி உமர் புரிஞ்சுக்கிட்டாரு, ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி ரிட்டர்ன் ஆகிட்டாங்க என்பதை நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் உள்ளது. எந்த ஒரு பொருளை பற்றியும் உணவை பற்றியும் ஹலாலா ஹராமான்னு சொன்னால் சந்தேகப்பட்டு கொண்டு உணவை தவிர்க்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் இறைச்சி கடை வச்சுருக்காரு, அப்போ சந்தேகப்படலாம். ஏன்னா அவர் அறுக்க மாட்டார்ல, அவருக்கு ஹலாலுங்கிறது கிடையாது. ஒரு முஸ்லீம் அந்த கடையை வச்சுருந்தான்னு சொன்னால் அவனே இதை நம்பக்கூடியவனாக இருக்கிறான், அறுத்து தான் சாப்பிடணும் என்று விளங்கின கொள்கையில் உள்ளவனாக இருக்கிறான். அவன் கறிக்கடை வச்சுருக்கிறான், இது ஹலால் செய்யப்பட்டு போர்டு இருக்கான்லாம் பார்க்க தேவையில்லை. ஒரு முஸ்லீம் ஹலாலாக தான் செய்வான், நல்லெண்ணெய் வைக்கணும். அப்படி இல்லாமல் உங்களை ஏமாற்றிருந்தாங்கன்னா அல்லாஹ் உங்களை அவனை கேட்பான், ஏண்டா நீ தப்பான ஒரு உணவை கொடுத்தா என்று கேள்வி அவனுக்கு வருமே தவிர நீ ஏன் போய் சாப்பிட்டா என்று வராது. ஏன்? நம்ம நல்லெண்ணெய் வைக்கிறோம், நம்ம துருவுற முஸ்லீம் அவன் முஸ்லீம் இப்படி தான் செஞ்சுருப்பான், அப்படி தான் செய்வான், நாங்கள் நல்லெண்ணெய் வைக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். இந்த துருவி துருவி பார்த்தல் என்பது எதுலேயும் கூடாது, உணவுலையும் கூடாது. எந்த ஒரு ஹலாலா ஹராமா என்று முடிவதற்கு என்ன செய்யக்கூடாது, ரொம்ப டீப்பாக போய் நுழையக்கூடாது. இது ஒரு விஷயம், ஹலால் ஹராமில் அறிந்து கொள்கிற ஒரு விஷயம். அடுத்ததாக முக்கியமான நம்ம ஹராமில் அடிப்படை என்னென்னு கேட்டால், எது எல்லாம் நமக்கு கேடாக இருக்குமோ, அது வந்து தாவரங்களாக இருந்தாலும் சரி, கால்நடைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, மனிதனுக்கு கேடு செய்யும் என்றால் கேடு செய்கிற எல்லாமே ஹராம். ஹராமில் உள்ளது என்ன, இன்னொரு பட்டியலே தேவையில்லை. உங்களுக்கு கேடுன்னு சொல்லி உறுதியாக தெரியும் என்று சொன்னால் அந்த கேடை சாப்பிடவே கூடாது. இப்போ அரளி விதைன்னு அரளி செடின்னு ஒரு செடி இருக்குது. அந்த அரளி விதையை அரைச்சி குடிச்சிட்டு தற்கொலைக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. இந்த அரளி விதையை அரைச்சி சாப்பிட்டாங்கன்னா செத்துருவாங்க. அரளிங்கிறது ஒரு விஷச்செடி. அது அந்த கிராமங்களில் தற்கொலை செய்வதற்கு அதை தான் பயன்படுத்துவாங்க. அது வந்து கால்நடைகள் போன்ற ஒரு விஷயம் கிடையாது, இது இயற்கையான ஒரு செடி தான். அதை திங்கலாமான்னு கேட்டால் நம்ம என்ன செய்யணும், ஹராம்னு சொல்லலாம். அரளி விதையை நான் அரளிக்கீரையை வச்சு சூப்பு வச்சு குடிக்கலாமான்னு ஒருத்தன் கேட்குறான், அல்ல அவிச்சு சாப்பிட்லாமான்னு கேட்குறான். சாப்பிடக்கூடாது, ஹராமு. ஏண்டா ஹராம், நீ செத்துருவேடா, அதான் ஹராம். ஹராமுக்கு என்ன காரணம், உனக்கு கேடு செய்யும்னா அதுக்கு திங்கிற. கேடு செய்கிற எல்லாமே இன்னதுன்னு பட்டியெல்லாம் தேவை கிடையாது. கேடு செய்யக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் தடுத்துட்டான். அந்த கேடு செய்யக்கூடிய அனைத்தும் உள்ள கோடான கோடி பொருள்களில் ஒரு 10 20 இருக்கும். கேடு செய்கிற எல்லாமே ஹராம் என்பது ஒரு பொதுவான ஒரு அடிப்படை. அந்த கேடு செய்வது கூட பல விதங்களில் இருக்கிறது. ஒருத்தருக்கு கேடு செய்யும், ஒருத்தருக்கு கேடு செய்யாது. சில உணவு உங்களுக்கு சர்க்கரை பயங்கரமாக முத்தி போச்சு, சுகர் நோய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அவன் என்ன உங்களுக்கு என்ன சொல்லுவான்னு கேட்டால், சர்க்கரை சாப்பிடாதேம்மா. சர்க்கரை பொதுவாக கேடு கிடையாது, இவனுக்கு கேடு. இவனுக்கு இருக்கக்கூடிய அளவில் அந்த சர்க்கரையை சாப்பிட்டான் என்று சொன்னால், உனக்கு சர்க்கரை இதை விட ஜாஸ்தியாக ஏறி போச்சு என்று சொன்னால் அது உன்னை பாதிக்கும் என்று நிரூபணமான நம்பகமான ஒரு மருத்துவ ஆய்வின் மூலம் தெரிய வந்தால் அவனுக்கு அது ஹராமாயிரும். அதாவது கேடு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஹராம் ஆகாது. யாருக்கு கேடு என்று வருகிறதோ அவருக்கு என்ன ஹராம். கேடு செய்யக்கூடாதுல்ல. நீ சர்க்கரையை சாப்பிட்டதாக எடுத்துக்கொள்ளப்படாது. உனக்கு கேடு செய்யும் என்று தெரிந்து நீ சாப்பிடுகிற, கேடு தான் என்று நிரூபிக்க மருத்துவத்தை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அதுக்கு
அதுக்கு முடிவு என்னன்னு கேட்டால் மருத்துவத்தை வைத்து நடைமுறையை வைத்து முடிவு பண்ணலாம். நல்ல ஒரு 400-500 இருக்கிற சர்க்கரை உள்ளவனுக்கு நீங்கள் ஒரு 100 கிராம் சீனியை கொடுத்தா என்ன ஆகுன்ற அப்போ ரிசல்ட்டை பார்க்கலாம். என்ன ஆகுன்றது அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம். அல்லது வீட்டுக்கு வீடு மிஷின் வாங்கி வச்சுருக்குறோம், அதில் பார்த்து என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம் என்னென்னு. அல்லது இந்த சைடு எஃபெக்ட் நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். சர்க்கரை அதிகமாகும் பொழுது என்னென்ன மாதிரி அறிகுறிகள்லாம் இருக்கும் என்று நமக்கே தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்முடைய உடம்பை பல வகையில் கெடுக்கக்கூடியதாக இருந்தால் அந்த ஒரு மனிதனுக்கு கேடு செய்யும் என்று சொன்னால் அதுவும் கூடாது. பொதுவாக எல்லாருக்கும் கேடு செய்யக்கூடியதும் இருக்கிறது. இறைச்சி கேடு செய்கிறதே ஹராமா? இறைச்சி ஹராம் அல்ல. ஆனால் ரொம்ப கொலஸ்ட்ரால் அதிகமாக போய் சென்டர்லாம் வச்சு ஆப்ரேஷன்லாம் பண்ணி அவன் கொலஸ்ட்ரால் ரொம்ப முத்தி போய் அதுக்கு மாத்திரைக்கு மேலே மாத்திரை போட்டுட்ருக்கிறான். அப்படியாப்பட்ட ஒருத்தனாக இருப்பானே ஆனால் நீங்கள் ஆட்டு இறைச்சியை சாப்பிடாதீங்க என்று சொல்வார்கள். அப்போ ஆட்டு இறைச்சி சாப்பிட்றது, ஆட்டு இறைச்சியில் 100 கிராமில் 17 கிராம் கொழுப்பு இருக்கிறது. 100 கிராம் ஆட்டு இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா 17 கிராம் கொழுப்பு இருக்கிறது. அப்போ அந்த 17 கிராம் 25 கிராம் கொழுப்பு இருக்கிறது. அப்போ 25 கோழியில் 17 கிராம் இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியா உள்ள ஒன்றாக இருக்கும் பொழுது மாட்டில் 5 கிராம் இருக்கிறது. கொழுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாட்டு இறைச்சியில் 100 கிராமில் 5 கிராம் தான் கொழுப்பு இருக்கும். கொழுப்பு உள்ளவங்க ஆட்டு சாப்பிடாதீங்க, மாடு சாப்பிடுங்க. ஏன்னா ஆட்டில் 5 படம் கூட. ஆட்டு இறைச்சியில் 25 கிராம் கொழுப்பு இருக்கிறது. கோழியில் ஒரு 17 இருக்கிறது. அதே மாதிரி மாட்டில் 5 தான் இருக்குங்கிறான். ஆய்வு செஞ்சு சொல்கிறாங்க. ஒரு மருத்துவர் சொல்கிறார், உங்களுக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் ஏறி போச்சு, அது நீங்கள் ஆட்டு இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஏறிக்கிறேன், இப்போ இருக்கிற மாத்திரை விட அதிக டோஸ் சாப்பிட்ற மாதிரி வரேன், உங்களுடைய பல விஷயங்களை கிட்னி வரைக்கும் பாதிக்க ஏற்படுத்திடக்கூடும் என்று சொல்வார்களே. ஆனால் அப்போ நம்மளை பாதுகாத்துக்கிற கடமை நமக்கு இருக்கா இல்லையா? அப்போ கேடு விளைவித்தல் என்பது இப்படி எல்லாத்துலேயும் வரும். பொதுவாக கேடு விளைவிக்கக்கூடியதும் வரும். அதே நேரத்தில் சிலருக்கு கேடு விளைவிக்கக்கூடியது, சிலருக்கு சில வயசில் உள்ளவங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னால் அவருக்கு கேடுன்னு தெரிஞ்ச ஒன்றை ஒரு முஸ்லீம் இப்படி சாப்பிடுவான். உனக்கு இது கேடு தான் செய்யும்னு வந்துருச்சு, உன்னையை காப்பாற்றிக்கிறணுமா இல்லை? அல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் 2வது சூறாவில் 195வது வசனத்தில் சொல்கிறான், ஒலா அன்ஃபிகு ஃபி சபீலில்லாஹ் ஒலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹ்லுகா, உங்களுடைய கைகளை நாசத்தில் போடாதீர்கள். இலக்கியமாக சொல்கிறான், கையை கொண்டே போடுறன்னு அர்த்தம் கிடையாது. நாசமாக்குற காரியத்தை செய்யாதீங்க, அழிவின் பக்கம் நீங்கள் போகாதீர்கள், அழிவு தரக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள் அப்படின்னு குர்ஆனில் 295 வசனத்தில் நல்லா கட்டளையிடுறான். இதுதான் பேசிக். கேடு செய்வது ஹராம் என்பதற்கு இந்த வசனம் தான் அடிப்படை. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், வலா துல்கு பி ஐதீக்கும் இலா தஹ்லுகத்தி, உங்கள் கையை நாசத்தில் போடாதீர்கள், நாசத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க என்பதை அந்த கையை போடாதீங்கிற ஒரு இலக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 4:29 ஒலா தகுத்துரு அம்புசக்கும், உங்களை நீங்களே கொலை செய்து கொள்ளாதீர்கள், உங்களை நீங்களே சாவடிக்கிற மாதிரியான எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. உங்களை தற்கொலை செய்கிறது மட்டும் தடையில்லை, நம்ம உடம்பை கேடு செய்யக்கூடிய ஒன்று இருக்குமே என்று சொன்னால் அந்த மாதிரி உணவுகளை நான் தவிர்த்து கொள்ளணும். இப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கேடு செய்கிற எல்லாமே என்னவாயிரும், நமக்கு தடை செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னென்னு கேட்டால், எவனுக்கும் நீ கேடு செய்யக்கூடாது, எதுவும் உனக்கு கேடு செய்யக்கூடாது. இதுதான் இஸ்லாமிய அடிப்படை. அப்போ ஹலால் ஹராமை தனித்தனி பொருள்களுக்கு நீங்கள் அறிந்து கொள்வதை விட அந்த உணவு எதை சாப்பிட்றோமோ அதை ஆய்வு செய்யணும். இது கேடு செய்கிறதா நல்லது, ரொம்ப ஆராய்ச்சிலாம் செய்ய வேண்டியதில்லை. அதை பற்றி விஞ்ஞானிகள் ஆய்வாக சொல்லும்போது நீங்கள் என்ன செய்யணும், அதை தேடிக்கொள்ளணும். பொதுவாக அரிசி எல்லோரும் சாப்பிட்டுருக்குறோம், கேடு செய்யாது, அது சாப்பிட்டு இருக்க வேண்டியதுதான். ஒருத்தனுக்கு சுகர் ஜாஸ்தியாக போச்சு, அரிசி சாப்பிடான்னு சொல்லுவாங்க. சுகர் அதிகமாக போனவங்க என்ன செய்வாங்க, கார்போஹைட்ரேட்டை குறைங்க, அரிசியை குறைங்க, கோதுமையை குறைங்க, எல்லா தானியங்களையும் குறைங்க, அந்த மாவு சத்துனால தான் என்ன செய்கிறது, சுகர் அதிகமாகுது என்று சொல்கிறார்கள். அது ஒரு 200-300 இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 500 வரைக்கும் போச்சுன்னு சொன்னால் அப்புறம் என்ன வயிறு, அப்புறம் இன்சுலின் போடணும், அப்புறம் டயாலிசிஸ் வரைக்கும் போயிடும். இன்சுலின் போட்டால் தான் சரியாக வரும். அதுக்கப்புறம் டயாலிசிஸ் மிஷின் வச்சு பண்ணணும். டயாலிசிஸ் போயிட்டாங்கன்னா அப்புறம் நாளை எண்ணிக்கிற வேண்டியதுதான், அது சாப்பிட்றதுக்கு உள்ள நாள் அப்படி போயிடுச்சுன்னு வந்துடும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் மருத்துவ ரீதியாக தெரிய வரும் பொழுது அரிசி கூட ஹராம் ஆயிரும்ல அவருக்கு. அந்த ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஆளுக்கு உனக்கு தான் உன்னை செத்துருவே, உன்னுடைய மரணத்தை கொண்டு போய் சேர்த்துரும்னு சொல்கிறாங்க. மறைய நீ சாப்பிட்ற வேறு ஹலாலான பொருள் இல்லாமையாக இருக்குது. அப்போ இந்த ஹலால் ஹராமில் அடுத்த விஷயம் என்னென்னு கேட்டால், கேடு விளைவிப்பவை ஹராம் என்று பொதுவான உசூல். அதில் என்னென்னலாம் இன்னும் வரும் என்பதை விரிவாக வழங்க வேண்டிய ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் அதை என்ன செய்வோம், நாளைக்கு பார்த்துக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.